ஹரி ஓம். அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. குரு சரணம். கண்களில் ஒளியாகி, கருத்தினில் பொருளாகி, எண்ணமதில் நினைவாகி, இதயமதில் அன்பாகி, என் உடலுக்கு துணையாகி, என் உள்ளத்தில் நிறைவாகி, என் செயல்யாவும் உனதாகி, என்னை நடத்தும் வழியாகி, என்னுள்ளே நீயாகி, உன்னாலே நானாகி, என்னை ஆளுகின்ற தேவனாகி, என் குருநாதனின் தாளே போற்றி, என் குருநாதனின் தாளே போற்றி. அகத்தினுள்ளிருந்து அழகாய் ஆர்ப்பவித்து எழுந்து நின்ற எண்ணிலா ஈசருக்கும் பட்டம் சுட்டி, எண்ணத்தில் கலந்து எண்ணத்தை சுத்தமாக்கி, அத்தனை சுத்தமும் அற்புதமாய் தேர்ந்தெடுத்த என் மகனே அகத்தீசா வா. 5 இலக்கணம் தந்த அகத்தியரே, சித்த வேட்கை கொண்ட சிவயோகியே, கடலுண்ட காருண்யரே, கும்பமுனி குருவே சரணம் சரணம் சரணம். காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர், சட்டநாதர், மூப்பான கொங்குணரும், பிரம்மசித்திர முக்கியமாய் மச்சமுனி, நந்திதேவர், கோப்பான கோரக்கர், பதஞ்சலியார், கூர்மியுள்ள இடைக்காடர், சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி, கமலமுனி காப்புதானே. அல்லல்போம் வலினுவோம், அன்னை வீட்டில் பிறந்த தொல்லைபோம், போகா துயரம்போம், நல்ல குணமதிக மாமருணை, கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதியை கைதழுகக்கால், அற்புத விநாயகர்தம் ஆசிரியர் பாவுரையே, சொற்பொருளின் குற்றமின்றி சொல்லவே, முற்படு சிறு சொற்புலலாம் கடந்து தூதாமைங்கானமிகு கற்பக விநாயகர் என்றால் காப்பு. துதிப்போர்க்கு வலனிவோம் துன்பம்போம், நெஞ்சிற்பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும், நிஷ்டேங்கைகூடும் நிமிலருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். மானாட மழுவாட மதியாட புனலாட, மங்கை சிவகாமியாட, மாலாட நூலாட, மறையாட திரையாட, மறைதந்த பிரம்மனாட, கோணாட வானுலகு கூட்டமெல்லாமாட, குஞ்சர முகத்தனாட, குண்டல மிரண்டாட, தண்டை புலியுடையாட, குழந்தை முருகேசனாட, ஞான சம்பந்தரோடு இந்திராதி 18 முனியட்ட பாலகருமாட, நரிதும்பயிறுகாட, நந்தி வாகனமாட, நாட்டிய பெண்களாட, வினையோட உனை பாட என நாடு இது வேலை விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனை இணைகின்ற தில்லைவாழ் நடராஜனே. அருணாச்சலம் பொதியாச்சலம் தட்சிணாமூர்த்தி. அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கடந்த சில மாதங்களாக அகஸ்திய பெருமானுடைய அருளாலும் முருகப்பெருமானுடைய அருளாலும் ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், இறைவன் அருளியுள்ள இந்த வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், உண்மை சத்தியம் மற்றும் நற்குணங்களுடன் வாழ்வதோடு மட்டுமல்லாமல் நமது பிறப்பின் நோக்கம் இன்றோ என்றோ ஒரு நாள் இறைவனுடன் இரண்டர கலக்க வேண்டும், பிறவி போதும் முக்தியடைய வேண்டும் என்பதுதான் நமது பிறப்பின் நோக்கம். வேறு எதற்காகவும் நாம் இந்த பூலோகத்திற்கு வரவில்லை என்பது சத்தியம். இதை உணர்வதற்காக பல தலைப்புகளில் பல மேற்கோள்களை காட்டி யாம் கடந்து வந்த பாதையை உங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொள்கின்றேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ஆசிரமம். ஆசிரமம் ஆசிரமம் என்றால் என்ன? ஆசிரமம் என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும்? இறைவனுடைய அருளாணையின் கீழ் ஆசிரமம் என்று சொன்னால் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்று நாம் காண இருக்கின்றோம். உலகில் எவ்வளவோ ஆசிரமங்கள் இருக்கின்றன, யுகம் யுகமாக இருந்தன, இனிமேலும் இருக்கும் என்பதுதான் சத்தியம். வசிஷ்ட பெருமானுடைய ஆசிரமம் எவ்வாறு இருந்தது, அகஸ்திய பெருமானுடைய ஆசிரமம் எவ்வாறு இருந்தது, விஸ்வாமித்திரருடைய ஆசிரமம் எவ்வாறு இருந்தது என்று ஒவ்வொரு முனிவர்கள், ரிஷிகள், மகரிஷிகள் அவர்களுடைய ஆசிரம வரலாறுகளை இன்றும் நாம் இதிகாசங்களில் படித்து தெரிந்து கொள்ளலாம்.
ஆசிரமம் என்றால் ஆசிரமம், ஆ என்றால் பெரிது என்று அர்த்தம். அவ்வாறு நாம் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது ஒரு ஆசிரமம் என்றால் அது மிகப்பெரிய சிரமம் என்று அர்த்தம். அதே போன்று ஆசிரமம் என்பது அதை நடத்துவதாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக அருளை பெறுவதாக இருந்தாலும் அது மிகப்பெரிய கடினம். பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால்தான் இக்கலிகாலத்தில் ஆசிரமங்களை நோக்கி நாம் பயணிக்க முடியும். அதே போன்று ஆசிரமங்களையும் நடத்த முடியும். அதே போன்று ஆசிரமங்கள் மூலமாக மக்களுக்கு நன்மைகளை விளைவிக்க முடியும். ஏனெனில் ஆசிரமம் என்பது மிகப்பெரிய சிரமம் என்று ஏன் எடுத்துக்கொள்கிறோம் என்றால், ஒரு வீடு என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு இருக்கின்றது, ஒரு பேருந்து நிலையம் என்றால் எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறு இருந்தது, ஒரு ஊர் என்றால் எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறு இருந்தது, ஒரு மாவட்டம் இருந்தால் அது எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறு இருந்தது, ஒரு மாநிலம் என்றால் எவ்வாறு இருந்தது, எவ்வாறு இருக்கின்றது, ஒரு நாடு என்றால் எவ்வாறு இருந்தது, எவ்வாறு இருக்கின்றது, உலகம் என்றால் எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறு இருந்தது என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணத்தில் கட்டாயம் இருக்கின்றோம். ஏனெனில் ஒரு வீடு என்றால் ஒரு இல்லம். அந்த இல்லத்தில் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் குடும்ப தலைவியானவள் விளக்கேற்றி வைத்து இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது சனாதன தர்மம். அவ்வாறு செய்யும் பொழுது அந்த விளக்கினுடைய தீப ஒளிதான், அருப்பெருஞ்சோதியானது தான் அந்த குடும்பத்தில் நல்வினைகளை செய்விக்க முடியும். அது மாளிகையாக இருந்தாலும் சரி, குடிசை வீடாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அரண்மனையாக இருந்தாலும் விளக்கு எரியவில்லை என்றால் அது பூதங்கள் தங்குமிடமாகவும் பூதங்கள் சகவாசம் கொள்ளும் இடமாக மாறிவிடும் என்பது திண்ணம். அவ்வாறு வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் நன்றாக இருக்க வேண்டும், குடும்பம் வளர வேண்டும் என்றால் வீட்டில் விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசமோ திருவாசகமோ ஏதோ ஒரு பாராயணம் குடும்பத்தில் யாராவது ஒருவர் செய்தாலும் மிகப்பெரிய தியாகமாக அமைந்த அந்த குடும்பம் வளர்ச்சி பெறும். ஆன்மீக ரீதியாகவும் சிந்தனை செயலாற்றலாகவும் அந்த குடும்பம் மற்றோருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை, சத்தியம். அவ்வாறு ஒரு வீடே அவ்வாறு இருக்கும் பொழுது ஆசிரமம் என்பது சாதாரண ஒரு வீடு அல்ல. அது மிக 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 பெரிய பிரபஞ்ச சக்தி பிறப்பிடமும் தோன்றுமிடமும் மறையும் இடம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஆசிரமம் என்று உண்மையாகவும் சத்தியத்திலும் இருந்தால் உலகத்தையே புரட்டி போட முடியும். அங்கு நடக்கக்கூடிய யாகங்களும் தவ வலிமையும் நல்ல குருமார்களினுடைய துணையாலும் நல்ல குருவருளும் வேரூன்றி நிற்கும் பொழுது உலகத்தையே திருப்பி போட்டு விடலாம் என்பது சத்தியம். ஆனால் இன்று ஆசிரமங்கள் அவ்வாறு இருக்கின்றனவா என்றால் கேள்விக்குறிதான். அனைத்து ஆசிரமங்களையும் கூறவில்லை. ஒரு சில ஆசிரமங்கள், ஒரு சில இல்லங்கள் எவ்வாறு இருக்கின்றனவோ அவ்வாறு சில ஆசிரமங்களும் இருக்கின்றன. அவ்வாறு இருக்கும் பொழுது ஆசிரமம் என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்வதற்கு மீண்டும் பின்னோக்கி சென்றுதான் பார்க்க வேண்டும். ஏனெனில் அகஸ்தியர் ஆசிரமம் மூலமாகத்தான் ஆதித்ய ஹிருதயம் மூலமாகத்தான் ராமன் ராவணனை வென்றார் என்பது அனைவருக்கும் தெரியாது. ஒரு சில குறிப்பிட்ட அன்பர்களுக்கு மட்டுமே தெரியும்.
வசிஷ்டர் இருந்தார் என்றால், வசிஷ்டருடைய ஆசிரமம் இருந்தது என்றால் காமதேனு இருந்தது. ஏன் ஒரு உலகத்தை, தனி உலகத்தை விஸ்வாமித்திரர் படைத்தார்? ஏனெனில் வசிஷ்டர் ஆசிரமத்தில் அவருக்கு நடந்த நிகழ்வு. மீண்டும் மீண்டும் இதை ஆணித்தரமாக நாம் பார்க்க வேண்டுமென்றால் இராமாயண மகாபாரதமே போதும். மகாபாரதம் என்றால் கிருஷ்ண பரமாத்மா மெயின் ஹீரோ அவர் தான். ஆனால் அந்த கிருஷ்ண பரமாத்மா யாரை வழி நடத்தினாருன்றது தான் முக்கியம். துரியோதனங்கிட்டையும் பேசினார், அர்ஜுனன்கிட்டையும் பேசினார், பீமன்ட்டையும் பேசினார். அனைவர்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்காங்க. இறைவன் எல்லார்கிட்டையும் பேசுவார். குருமார்கள் அனைவரிடம் பேசுவாருங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி சகுனி மாதிரி இருக்கிறது நம்ம மனமும் ஒரு சில அன்பர்களும். அப்போ யாரை நம்பணும், எதை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்ற குழப்பத்தில் இன்னும் மனிதன் இருக்கின்றான். அப்போ ஏன் இந்த கலிகாலத்தில் இன்னும் போலி குருமார்களும் போலியான தலைமையேற்று நடத்தக்கூடியவர்களும் போலியாக இருக்கின்றார்கள் என்றால், நாம் வாங்கி வந்த சாபமே அன்று வேறு எதுவும் கிடையாது. இப்போ நம்மளுடைய சோர்ஸ் மூலம் என்னன்னு பார்க்கும் பொழுது ஓம் தான், ஓங்காரம். அந்த ஓங்காரத்திலேருந்து வந்த துளி தான் நம்ம. இப்போ பிரபஞ்சம், எத்தனையோ பிரபஞ்சம் இருக்குது. 21 பிரபஞ்சமா, 24 பிரபஞ்சமா? பிரபஞ்சம் எவ்வளோ பெருசு, மிக 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 பெரியது. எத்தனையோ ஒளியாண்டுகள் தேவைப்படுது அதை கடக்கிறதுக்கு. அந்த என்டையர் பிரபஞ்ச அண்டபிண்ட சராசரத்துலேயும் அடுத்த இடம்னு பார்த்தோம் அப்படின்னா கிரகங்கள். எத்தனையோ லோகங்கள் இருக்கின்றன. ஒரு ஒரு லோகமும் ஒரு ஒரு கிரகம்தான். இன்றைக்கி சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா பூமி ஒரு உலகம், பூலோகம்னு பேர். அந்த காலத்தில் பூகோளம்னு பேர் வச்சாங்க. இப்போ இன்றைக்கி வேறு மாதிரி கூப்பிட்றோம். புவியியல்னு ஒரு படிப்பு இருந்தது, ஜாகிரஃபி. அதை நம்மால் என்ன பண்ணிட்டாங்க, அறிவியல்னு மாற்றிட்டாங்க. விஞ்ஞானம் தானே விஞ்ஞானம். அப்போ அந்த என்டையர் பிரபஞ்சத்திலேயே நம்ம இப்போ பூலோகத்தில் இருக்கோம். 7 லோகங்கள் என்பது உண்மை. 7 லோகங்கள் இருக்குது. பாதாள லோகத்திலிருந்து தேவலோகத்திலிருந்து இருக்கிறதெல்லாம் உண்மை. கைலாயம், வைகுண்டம் எல்லாமே உண்மை, அது சத்தியம். இது எல்லாமே மனிதனுடைய மனத்தில் பதியப்பட்ட பதிவுகள். அது இன்னொரு விஷயம், அது ஞானத்துக்கு நான் போகலை. அப்போ இந்த பூலோகத்திலிருந்து அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நாம் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும், எந்த அப்பா அம்மாவுக்கு, எந்த குடும்ப சூழ்நிலை, எங்கே வேணாலும் பிறந்திருக்கலாம். அமெரிக்காவில் பிறந்திருக்கலாம், கனடாவில் பிறந்திருக்கலாம், ருஷ்யாவில் பிறந்திருக்கலாம், பிலிப்பைன்ஸில் பிறந்திருக்கலாம், எத்தியோப்பியாவில் பிறந்திருக்கலாம், எங்கே வேணாலும் பிறந்திருக்கலாம். ஏன் நம்ம பாரத பூமியில் பிறந்தோம்? பாரத பூமியிலே டெல்லியில் பிறந்திருக்கலாம், குஜராத்தில் பிறந்திருக்கலாம், கல்கத்தாவில் பிறந்திருக்கலாம். ஏன் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம்? அப்போ இந்த கேள்வியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறதுக்கே மனுஷனுக்கு நேரம் இல்லை. ஒன்று, பொழுதுபோக்கு அம்சங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றான். இல்லை என்றால் உழைப்பதில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றான். எதுக்கு ஓடுறோன்னே தெரியல, இன்னும் தெரியல. ஏன் இவ்வளோ இயற்கை சீற்றம் வந்ததுக்கப்புறம் மனிதன் இன்னும் திருந்தலை, மாறலை அப்படின்னா, இன்னும் சுய பரிசோதனைக்கே வரல, இன்னும் டச் பண்ணலை. அப்போ இந்த தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது முருகனுடைய ஆட்சி பெற்ற தலம், அறுபடை வீடு இருக்கக்கூடிய தலம். இப்போ முருகு என்றால் அழகு என்று அர்த்தம். இப்போ ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி 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 இந்த பிரபஞ்சத்தை கொண்டு இங்கே நிறுத்துகிறோம் அப்படின்னா, எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த வீடு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சித்தர்கள் வகுத்த பாதை தான்
காலையில் விளக்கேற்றணும், சாயந்தரம் விளக்கேற்றணும், பொங்கல், திதி, நட்சத்திரம் இதெல்லாம் யார் ஏற்படுத்தினாங்க? இன்றைக்கி நாசாவாகட்டும், சயின்டிஃபிக்காக சொல்கிறோம்ல, அதை விட கோடி மடங்கு வலிமை வாய்ந்தது பிரபஞ்ச சக்தியான தெய்வீகம். தெய்வீக ஆற்றலுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. இந்த தெய்வீக ஆற்றல் மூலமாக தான் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு தெய்வீக சக்தி ரூமுக்குள்ளே கதவை சாத்திட்டு அவன் ஆராய்ச்சி பண்ணதனுடைய விளைவு தான் ஐன்ஸ்டீனினுடைய கண்டுபிடிப்பு. அப்போ அவன் இன்ட்ரோவர்ட்டாக இருந்து ஒன்றுத்தையும் அவன் பார்க்குறான், உள்ளுக்குள்ளே புகுந்து பார்க்குறான், ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறான். அது ஞானம். விண்ணிலிருந்து தான் அந்த வருது இன்ஃபர்மேஷன். கிரகாம்பல் டெலிஃபோனை கண்டுபிடிச்சார்னா ஒரு குப்புசாமியும் கண்டுபிடிக்க முடியும், ஒரு கந்தசாமியும் கண்டுபிடிக்க முடியும். ஏன் கண்டுபிடிக்கலை? ஏன் எடிசன் கண்டுபிடிச்சார்? எடிசன் தவம் பண்ணான், ரூமுக்குள்ளேருந்து தவம் பண்ணான், ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சான். இறை சக்தி எடிசன் மூலமாக மின்சாரத்தை கொண்டு வந்தது. நம்ம என்ன பண்ணிட்டோம்? எடிசனுடைய மூளை தான் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டோம். அந்த மூளையை, அந்த மனத்தை ஒருநிலைப்படுத்தி கொவ்விய வச்சு இறை சக்தி தான் தன்னை வெளிப்படுத்திக்கிச்சே தவிர எடிசன் கண்டுபிடிக்கலை. இங்கே கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் சுயமானது அல்ல, சுயம்பிலிருந்து வந்த ஒரு கருவியின் மூலமாக இங்கே தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது என்பதுதான் சத்தியம். வீட்டுக்குள்ளே ஒரு டிவி இருக்குது, சன் டிவியிலேருந்து அத்தனை டிவியும் வருது, டிவி சேனல், விஜய் டிவியிலேருந்து, ஜெயா டிவிலேருந்து அத்தனை டிவி சேனலும் வருது. அது இப்போ செல்ஃபோன்லேயே வந்துருச்சு. அப்போ உலகம் நம்ம கைக்குள்ளே இருக்குது. செல்ஃபோனுக்குள்ளே வந்துருச்சுன்னா இந்த தொலைபேசியின் மூலமாக மனிதன் உலகத்தை இங்கேருந்தே பார்த்துக்கலாம். நம்ம எங்கே போகிறோன்னு நமக்கே செல்ஃபோன் காட்டுது, இந்த ஊரை தாண்டி போயிட்டுருக்குன்னு காமிக்குது கூகுள் மேப்பில். இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இருக்குது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்றது மிகவும் மிகவும் மிகப்பெரிய, இன்னும் நிறைய பேன் பண்ணி வச்சுருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்றது என்னன்னா ஆன்மீகத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். முதல்ல நம்ம பார்த்த மாதிரி பஞ்ச கோஷங்கள் இருக்குது அப்படின்னா 4வது கோஷம்தான் இந்த விஞ்ஞானமய கோஷம். அதை தாண்டி ஆனந்தமயமான கோஷமான ஆதிசங்கரிலிருந்து, ராமானுஜர்லேருந்து, சித்தர்கள் அனுபவித்த அந்த இடத்துக்கு எட்ட விடாமல் இது லாக் பண்ணிடுச்சு. அப்துல் கலாம்லேருந்து, மகாத்மா காந்தியிலேருந்து அத்தனை பேரும் தான் ஆன்மான்னு உணராமல் போனதனுடைய வெளிப்பாடு இன்னும் இருக்குது. அப்துல் கலாம் லாஸ்ட்டாக சொன்ன வார்த்தை, நான் என் வாழ்க்கையை சயின்ஸுக்காக விரயப்படுத்திக்கிட்டேனே தவிர அதையும் தாண்டி இன்னும் இருக்குது அப்படின்றத 4 வார்த்தை சொல்லிட்டு தான் போனார். ஏன் அப்படின்னா சயின்ஸ் நாட் எண்டு, அதுக்கும் மேலே ஆன்மீகம் இருக்குது. இப்போ இன்றைக்கி சயின்ஸு தூக்கி வச்சுட்டு ஆடுறோமே, சயின்ஸுன்றது ஒரு துளி தான், ஆன்மீகத்தினுடைய ஒரு துளி ஒரு மனிதன் மூலமாக கிடைக்கப்படுது. இதை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கூடாதுன்னு இல்லை. அப்போ ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும், ஒரு அமைப்புகளும், ஒரு இல்லம், ஒரு கல்விக்கூடம், பள்ளி நிலையங்களிலிருந்து வளர்க்கப்பட்ட அறிவின் தன்மைக்காக வெளிப்பட்ட ஒரு மனிதன் நன்றாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும், மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அமைப்பு சாதனங்கள் தான் அத்தனையும். ஆனால் மனிதன் நிம்மதியாக இருக்கின்றானா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் வருந்தக்கூடிய விஷயம். அப்போ ஒரு மனிதன் உறவாடக்கூடிய இடங்கள் பள்ளி பருவத்திலே இருக்கும் பொழுது வீடு, ஒரு டியூஷன் சென்டரு, பள்ளிக்கூடம், ஆசிரியர், உறவினர், அந்த சர்க்கிள் தான். அதுக்கு அடுத்தது வெளியில் வரும்பொழுது அவன் படித்த படிப்பின் மூலமாக மேல் படிப்பு, அதன் பிறகு ஒரு கம்பெனி, ஒரு தொழிற்சாலை, அதில் தொழிலை ஈடுபடுத்தி கொண்டு இல்லறம் என்று அவன் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் நின்று விடுகின்றான். அதன் பிறகு எடுத்தோம் என்றால்
ஆசிரமம் என்பது மிக 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 மிகப்பெரிய உன்னதமான இடம். ஒரு ஆசிரமம் உண்மையாகும் சத்தியத்திலும் தர்மத்திலும் வாழ வேண்டிய ஆசிரமம், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆசிரமம். வாழ்ந்த ஆசிரமம் என்றால் அந்த ஆசிரமம், அது சம்பந்தப்பட்ட ஊர், அது சம்பந்தப்பட்ட கிராமம், அது சம்பந்தப்பட்ட மாவட்டம், அது சம்பந்தப்பட்ட நாடு, அது சம்பந்தப்பட்ட பூலோகம், அது சம்பந்தப்பட்ட பிரபஞ்சம் அத்தனையும் மாற்றக்கூடிய வல்லமை மிக்கது என்றால் இதை யாரும் ஒப்புக்கொள்ள முடியாது. இதுதான் சத்தியம். ஏனெனில் ஒரு ஆசிரமம் என்று பார்த்தோமானால் உண்மையான ஆசிரமம் எது, போலியான ஆசிரமம் என்பது கண்டுபிடிக்க மனிதன் தடுமாறி கொண்டிருக்கின்றான். 1000 சந்தேகம் வருது. குருமார்களை பார்த்து சந்தேகம் வருது. எல்லா காலகட்டத்திலையும் போலி குருமார்கள் இருந்தாங்க, போலி ஆசிரமங்கள் இருந்தன. அதெல்லாம் அசுர சக்தியிலிருந்து காப்பாற்றி இறைவன் எப்பொழுதுமே நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றான் காலங்காலமாக. ஏன் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர், நம்ம வசிஷ்டர்கிட்ட இல்லாத ஒரு படையாக இருக்குது, விஸ்வாமித்திரர்கிட்ட இல்லாத படையாக இருக்குது. அவங்க அத்தனை சக்தியும் பெற்றவங்க. இப்போ ராமனையும் லட்சுமணனையும் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா உலகுக்கு ராமனையும் லட்சுமணையும் காமிக்கிறதுக்காக தான் ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. ஒரு காலத்திலையும் ஒரு ஆசிரமங்கள் சிறந்து விளங்குகின்றன. அந்த ஆசிரமங்கள் இன்றும் இருக்கின்றன என்பது சத்தியம். ஒரு முனிவர்களும் ஒரு ரிஷிகளும் பரன்சாலை அமைத்து ஆசிரமங்கள் நடத்தி இடங்கள் இன்றும் உள்ளன. காலத்தால் அவை வெளிப்படும். இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். ஒரு ஆசிரமம்னா எவ்வாறு இருக்கணும்? அப்போ ஆசிரமம்னா எவ்வாறு இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணுறதில்ல, அது இறையே முடிவு பண்ணும். முதல்ல ஒரு ஆசிரமத்திற்கு உண்டான அமைப்பு என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அந்த இஷ்ட தேவதைக்கு உண்டான சிலாரூபம் இருக்கணும். அந்த சிலாரூபத்துக்கு ரிஷி முகூர்த்தமான 2:30 6:30 வரைக்கும் காத்தால் பூஜை நடக்கணும். பிரம்ம முகூர்த்தத்தில், ரிஷி முகூர்த்தத்தில் அபிஷேகம் ஆராதனை நடக்கணும். திருப்பி 8 மணி வரைக்கும் பாராயணம் நடக்கணும். 9 மணி வரைக்கும் அது சம்பந்தப்பட்ட முருகன் சம்பந்தப்பட்ட, சிவன் சம்பந்தப்பட்ட, அம்பாள் சம்பந்தப்பட்ட பாராயணங்கள் நடக்க வேண்டும். மதிய நித்திய பூஜை நடக்கணும். சாயரட்ச பூஜையும் நடக்கணும். இந்த 3 வேளை பூஜையும் எங்கே தங்குதடை இல்லாமல் நடக்குதோ அது உண்மையான ஆசிரமம். ஏதோ நானும் ஒரு சிலையை வச்சுட்டு நானும் ஏதோ ஒரு பூஜையை பண்ணுறேன், நாம்கே வாஸ்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆசிரமங்கள் அல்ல. அப்போ ரிஷி முகூர்த்தத்தில் 2:30 3:30 4:30 5:30 6:30 மணி வரைக்கும் அபிஷேக ஆராதனை, பாராயணம் இதெல்லாம் நடக்கணும். இதுதான் முதல் கட்ட படி. அங்கே ஆகர்ஷணம் எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கணும், பிரபஞ்ச சக்தி இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த நித்திய பூஜை பண்ணுறவங்க ஆச்சார அனுஷ்டானமாக இருக்கணும். யாரையும் சாபம் விடக்கூடாது, யாரையும் குற்றம் கூற பேசக்கூடாது, முக்கியமாக ஆன்மீக அகங்காரம் இருக்கக்கூடாது. இந்த ஆன்மீக அகங்காரம் என்ன அப்படின்னா, நான் தான் பூஜை பண்ணுறேன், நான் தான் இந்த குடிலுக்கு உண்மையாக சேவை பண்ணுறேன், நான் அது சேவை பண்ணாமலே இருக்கலாம். அந்த பூஜை பண்ணுறவங்களுக்கு சிறிதும் அகங்காரம் இருக்கக்கூடாது. சிவபெருமான் என்ன பூஜை பண்ண வைக்கிறா, அம்பாள் என்ன பூஜை பண்ண வைக்கிறா, முருகன் என்ன பூஜை பண்ண வைக்கிறார். அப்போ இந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற தன்மை சிறிது அகங்காரம் அற்று போக வேண்டும் என்பதற்காக. அதுலேயும் அகங்காரம் வந்து விட்டால் அது உலகத்துக்கும் கேடு, உனக்கும் கேடு.
இது எல்லாம் நம்ம கையில் இல்லை, சுவாமியோட விருப்பம். இப்போ ஆசிரமம் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஆசிரமத்தில் கண்டிப்பாக அதிகாலையில் பூஜை நடக்கணும். 2:30 மணி. ஏன்னா ரிஷிகள் தோற்றுவித்தது ஆசிரமம். ரிஷி முகூர்த்தத்தில் அந்த ரிஷி வந்துட்டு போவார். அந்த சிலாரூபத்தில் இருக்கிற ரிஷி வந்துட்டு போவார். அது முக்கியமான தினங்கள்லையும் வரலாம், இல்லை டெய்லியும் வரலாம். இதுதான் சத்தியம். சாயரட்ச பூஜையும் நடக்கணும். 3 வேளை பாராயணம் கண்டிப்பாக நடக்கணும். அதுதான் மிகப்பெரிய காப்பு சக்தி. அப்போ ஆசிரமம் என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும், இந்த ஆசிரமத்தை நடத்துபவர் எவ்வாறு இருக்க வேண்டும், குருமார்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், சீடர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதெல்லாம் வரையறுக்கப்பட்ட நியமங்கள், ஆகம நியமங்கள். இந்த ஆகம விதியில், ஆகமத்தில் சின்ன பிசிறு தட்டுனாலும் அந்த பிசிறு தட்டுனா என்ன ஆகும் அப்படின்னா அது உலகத்துக்கே கேடாக முடிஞ்சிடும். அந்த ஆசிரமம் எப்படி இருக்கோ அப்படி தான் உலகமும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆசிரமத்தில் ஒருத்தர் மது அருந்துறாருன்னா உலகமே மது அருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா ஆசிரமும் அந்த உலகமும் வேறு கிடையாது. ஒரு ஆசிரமத்தில் பெண்போகம் இருக்குது, மறைமுகமாக ஒரு சீடன் தவறு பண்ணுறான்னா அது உலகத்தை பிரதிபலிக்கும். அப்போ ஆசிரமம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் மது, மாது, சூது அறவே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கான்னு கேட்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுன்றதான் இறைவனுடைய விருப்பம். எதிர்காலத்தில் அப்படி வருமோ வராதோன்னு தெரியாது. ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, மது என்பது ஒரு அரக்கன். அது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு என்பது மிகப்பெரிய உண்மை என்றாலும் அந்த அசுர குணம், அந்த அரக்க குணம் மதுவில் புகுந்து விட்டால் அது மிகப்பெரிய கொடூரம். இது யாரையும் தனிப்பட்ட ஒரு நபரையோ தனிப்பட்ட ஆசிரமத்தையோ சொல்லலை. உலகத்தில் இவ்வாறு இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நமக்கு தெரியாது. ஏன் போலி ஆசிரமங்கள், போலி குருமார்கள் ஏன் இவ்வாறு நிலையாக இருக்க முடியல அப்படின்னா, இந்த மது, மாது இது 2த்தில் தான் ஆசிரமங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கின்றன, அழிந்து போய்விட்டன. ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரே தவ வலிமையை கலைக்கிறதுக்காக யார் வந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த காலத்திலே போட்டி பொறாமல் இருந்ததா அப்படின்னா, விஸ்வாமித்திரர் யாரை பார்த்து பொறாமப்பட்டாரா? வசிஷ்டருடைய காமதேனு. அப்போ விஸ்வாமித்திரருக்கு போட்டி பொறாமல் கிடையாது. விஸ்வாமித்திரரும் தன்னை வெளிப்படுத்தணும்னு இறைவனுடைய விருப்பம். அதற்காக அவர் தனி லோகமே அமைச்சிருந்தார். காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடிச்சார். இதெல்லாம் எங்கேருந்து வருது? பிரபஞ்ச சக்தி தானே கொடுக்குது. அப்போ இன்றைக்கும் ஆசிரமங்கள் இருக்குது அப்படின்னா ஏன் எப்படி இருக்கணும்னே அவங்களுக்கே தெரியல. ஆசிரமம் என்பது மிக 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 பெரிய உன்னதமான உத்தமமான இடம். அந்த ஆசிரமங்களில் வாழக்கூடிய சந்நியாசிகள், பிரம்ம சந்நியாசிகளோ கட்ட பிரம்மச்சாரிகளோ அல்லது பூஜை பண்ணுறவங்களோ ஆச்சார அனுஷ்டானத்தை 100% கடைபிடிக்கணும். அவங்களே சமைச்சு அவங்களே தான் சாப்பிடணும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஆசிரமம்ன்றது அவங்க லாக்கரில் பேங்க் அக்கௌண்ட்டோ கோடிக்கணக்கான பணத்தை வச்சுருக்கக்கூடாது. ₹1 கூட இல்லாமல் இயங்கணும் அந்த ஆசிரமம். இன்றைக்கி ₹100 வருதா வெளியில் போயிடணும், ₹1000 வருதா வெளியில் போயிடணும், இல்லாதவங்களுக்கு கொடுத்துடணும். அதுதான் உண்மையான ஆசிரமம்.
ரெண்டாவது, ஆசிரமங்களில் திரைப்பட பாடல்கள் ஒளிபரப்பக்கூடாது, கேட்கவும் கூடாது. கடை கூத்தாடிகளை இதை கேட்குறதுக்கு நீ சினிமா தேட்டருக்கு போகலாமே. திரைப்பட பாடல்கள், திரைப்படம் இதெல்லாம் அறவே ஆசிரமங்களில் இருக்கக்கூடாது. இன்றைக்கி செல்ஃபோன் இருக்கிறதுனால எங்கேனாலும் உட்காந்து எதை வேணாலும் பார்க்கலான்ற மாதிரி ஆகிப்போச்சு. அது கொல்லிக்கட்டை எடுத்து தான் தலையிலேயே சொரிஞ்சிக்கிற மாதிரி. ஏன்னா யாருக்கும் யாரும் சொல்ல முடியல. குருமாரே அப்படி இருக்காங்கன்னா அப்புறம் எப்படி சிஷ்யர்கள் கேட்பாங்க? நீ யோக்கியமானு கேட்டுருவான். அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ முதல்ல ஒரு குருமார்னா ஞானத்தை தவிர எதையும் போதிக்கக்கூடாது. லௌகீக வாழ்க்கைக்கு அந்த சீடர்களை வழி நடத்தக்கூடாது. ஞானத்தை மட்டும்தான் போதிக்கணும். தானும் ஞானமான வாழணும். அப்போ தசரதர் இருந்தார், அரண்மனையில் இருந்தார். அவர் வாழ்க்கை நாமும் வாழலாம். துறவினா எங்கே இருந்தாலும் துறவி தான், எங்கே இருந்தாலும் ஞானி தான் அப்படின்றது கிடையாது. ஒரு ஞானினா இப்படி தான் இருக்கணும், ஒரு சித்தர்னா இப்படி தான் இருக்கணும்னு வரையறைப்படுத்த முடியாது. ஆனால் அப்படி இல்லாதவர்களை இருக்கிற மாதிரி வரையறுத்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற குருமார்கள் இருக்காங்க. அப்போ குருனா வெளிச்சத்தை மட்டும்தான் காட்டணும். தானே இருட்டில் இருந்துக்கிட்டு வெளிச்சத்தை காட்டுறோன்னா இது சாத்தியமா? ஆடல் பாடல் கொண்டாட்டம் மது மாது அத்தனையிலையும் நான் இருக்கேன் அப்படின்னா நான் எப்படி வெளிச்சத்தை காட்ட முடியும்? அது இருள். என்னை சுற்றி இருளை வச்சுக்கிட்டு நான் வெளிச்சத்தை காட்டுறேன்னா அது எவ்வளோ ஒரு போலியானது. அப்போ இந்த போலியான குருமார்கள் ஏன் இருக்காங்க அப்படின்னா, போலியானவங்க இருக்கிற வரைக்கும் போலியான குருமார்கள் இருப்பாங்க. அவன் அதுக்கு தான் அங்கே போவான், ஞானத்துக்கு போவானா, ஆன்மீகத்தை உணர்றதுக்கும் இறை தரிசனம் குருமாரோடைய தரிசனம் வேணும்னா போவான். தான் பிரச்சனை தீரனா போதும், அதுக்கு தான் போவான் ஆசிரமத்துக்கு. மகாத்மா காந்தி அத்தனை இதையும் போராடினார். உப்பு சத்தியாகிரகத்திலேருந்து அப்புறம் மதுவிலக்கு போராட்டத்திலேருந்து வெள்ளையனே வெளியேறு எல்லாமே பண்ணார். மகாத்மா காந்தியா பண்ணார்? மகாத்மா காந்தி சபர்மதி ஆசிரமத்தில் பண்ண தியானம் பண்ணுச்சு. அந்த பிரபஞ்ச சக்தி பண்ணுச்சு. சபர்மதி ஆசிரமந்தான் அவருக்கு வித்துட்டு, சபர்மதி ஆசிரமந்தான் அவர் இந்த பாதையில் போக வச்சது. சபர்மதி ஆசிரமத்தில் அவர் கோடிக்கணக்கில் பண்ண ராமநாமந்தான் அத்தனையும் மகாத்மா காந்தியை இயக்குச்சு. அப்போ இந்த இறைசக்தி என்பது மிக 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 பெரிய பெரிய பேராற்றல். அணுவுக்கு அணுவாகவும் அப்பாலுக்கும் அப்பாலும் உள்ள ஒரு பெரிய சக்தி. அந்த சக்தியை கொண்டு வர வைக்கக்கூடிய இடம் தான் ஆசிரமம். இன்றைக்கி அதுக்காக இருக்க ஆசிரமம். அரசியல் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் மக்களுடைய சுயநலத்துக்காகவும் மாந்திரிகம் பண்ணக்கூடிய ஆசிரமங்களும் இன்றைக்கி இருக்குது. ஒரு கத்தியை கொடுக்குறாங்க அப்படின்னா அது காய்கறியை கட் பண்ணுறதுக்கும் காய்கறியை வெட்டி சமைப்பதற்கும் தான் பயன்படுத்தணும். அந்த கத்தியை தானும் குத்திக்கிட்டு மற்றவங்களையும் குத்துறத நோக்கத்தில் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணுன்ற குருமார்கள் என்று பண்ணக்கூடியது மிக மிகப்பெரிய தோஷம். அவர்கள் இறுதி காலத்தில் அனுபவிக்கக்கூடிய வலியும் வேதனை கடுமையாக இருக்கும். இன்று பணத்திற்காகவும் பதவிற்காகவும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று ஆசிரமங்கள் செயல்படுவது, குருமார்கள் செயல்படுவது மிக 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 பெரிய தோஷமாகவும் மிகப்பெரிய பாவமாகவும் அவருக்கு விளைவிக்கும். அவருடைய மரணம் மிகவும் மிகவும் கடுமையானதாகவும் மிகவும் கொடுமையானதாகவும் மிகவும் கொடூரமானதாக இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை, தெரியாது. எனவே ஆசிரமம் என்பது அது அங்கே போனனாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், ஒரு ஆனந்தம் ஏற்படும். அது இயற்கையாக நடக்க வேண்டும். செயற்கையான அன்பு பரிமாற்றம் அல்ல. அப்போ ஒரு ஆசிரமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஆன்மீக அகங்காரமற்று பூஜை செய்யக்கூடிய ஒரு சந்நியாசியோ ஒரு பிரம்ம சந்நியாசியோ
பூஜை பண்ணுறவரோ உத்தமனாகவும் உண்மையானவனாகவும் அதை கடந்தவராகவும் விருப்பு வெறுப்புகளை கடந்தவராகவும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை செய்பவராக இருக்க வேண்டும். காலை முதல் மாலை வரை தியானத்திலும் தவத்திலும் ஈடுபடுவராக இருக்க வேண்டும். அவர்களுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று தன்னிலையிலேயே அமர்ந்து தன்னிலையிலேயே உணர்ந்து தான் யார் என்பதை ஆத்ம விசாரம் செய்து ஞானம் பெற வேண்டும். அதற்காக தான் அவர் பூஜை பண்ணுறாருன்னு அவருக்கு உணர்த்தணும். இதுதான் முதல் நிலை. இரண்டாவது, ஒரு ஆசிரமங்களையும் குருமார்கள் இருப்பார்கள், வழி நடத்துவார்கள். அந்த குருமார்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், கு என்றால் வெளிச்சம், ரு என்றால் அஞ்ஞானம், கு என்றால் ஞானம், ரு என்றால் வெளிச்சம் அல்ல இருட்டு, அஞ்ஞானம். அவர் இருளை நீக்குபவராக இருக்க வேண்டும். அஞ்ஞானத்தை போதிக்கவராக இருக்கக்கூடாது. உனக்கு அஞ்ஞானத்தையும் ஒரு பக்கம் போதித்து விட்டு ஞானத்தை காட்டுறனா அவர் உண்மையான குருமார் கிடையாது. அவருக்கு அஞ்ஞானத்தில் இருக்குன்னே அவருக்கே தெரியாது. ஞானத்தை போதிப்பார் அவர், ஆனால் அஞ்ஞானத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார், மது மாதுலே இருப்பார். அதுவா குருமாருக்கு அழகு? வெளிச்சம்னா வெளிச்சமாக இல்லை இருக்கணும். அப்போ இந்த ஆடல் பாடல் கொண்டாட்டம் ஆர்ப்பாட்டம் இது உண்மையான ஆசிரமம் அல்ல. கூட்டம் கூடுமே தவிர வயிற்று பிழப்புக்காக ஆடுவாங்க பாடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க, உலகத்துக்கு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. அது உண்மையான ஆசிரமம் அல்ல. அகஸ்திய பெருமான் நடத்திய, அகஸ்திய பெருமான் வாழ்ந்த, அகஸ்திய பெருமான் இருந்த ஆசிரமங்கள் இன்றும் இருக்கின்றன. வசிஷ்ட பெருமான் நடத்திய, வசிஷ்ட பெருமான் இருந்த, வசிஷ்ட பெருமானால் நடத்தக்கூடிய ஆசிரமங்கள் இன்றும் இருக்கின்றன. புஜண்ட மகரிஷி நடத்திய ஆசிரமங்கள், புஜண்ட மகரிஷியுடைய அருளாசியினால் நடத்தக்கூடிய, நடந்து கொண்டிருக்கின்ற ஆசிரமங்கள் இருக்கின்றன. விஸ்வாமித்திரருடைய ஆசிரமம் இருக்குது, ஆனால் வெளியில் தெரியாது. அப்போ ஏன் போலி ஆசிரமங்கள், போலி சாமியார்கள், போலி குருமார்கள்லாம் வருகின்றார்கள் என்றால், அவர்களுக்கு லௌகீகத்தில் இன்னும் கர்மா இருக்கின்றது, ஆசைகள் இருக்கின்றது. உண்மையான ஞானவான், உண்மையான குருமார்கள் என்றால் அவர்கள் தானும் வாழ்ந்து காட்டி உபதேசங்களை செய்வார்கள். நான் காரில் போக மாட்டேன், நடந்து தான் போவேன், பாத யாத்திரை போவேன்றவன் பாத யாத்திரை போடு காமிப்பான். இன்னைக்கு இங்கிருந்து நான் பழனிக்கு வந்து பாத யாத்திரை போவேன், பாத யாத்திரை நீயும் போகணும் அப்படின்னு சொல்கிறவன் தானும் பாத யாத்திரையில் போகணும், அடுத்தவனையும் பாத யாத்திரையில் கூட்டிகிட்டு போகணும். அவன்தான் உண்மையான குரு. நான் காரில் போவேன், ஒட்டஞ்சத்திரத்தில் இறங்கிக்குவேன், அங்கேருந்து நான் பழனிக்கு நான் நடந்து போவேன், நீ பாத யாத்திரை வா அப்படின்றவும் உண்மையான குரு அல்ல. இப்போ வெளிச்சத்தை காட்டுறவன், வெளிச்சம் அவனை சுற்றி இருக்கணும், அவனும் வெளிச்சமாக இருக்கணும். நான் வெளிச்சத்தை காட்டுவேன், ஆனால் நான் இருட்டில் தான் இருப்பேன்னா அவன் உண்மையான குரு கிடையாது. ஒன்று அவன் திருந்திக்கணும், இல்லைன்னா அந்த இடத்த விட்டு விலகிடணும். அப்போ ஆசிரமம் என்றால் 3 வேளை பூஜைகள் நடக்க வேண்டும். 2வது, அமாவாசை பௌர்ணமி திதிகளில் யாகம் நடக்க வேண்டும், இடையறாது நடக்க வேண்டும், உலக நன்மைக்காக. அங்கே நடக்கக்கூடிய பூஜைகள் தனிப்பட்ட நபருக்கோ தனிப்பட்ட ஒரு அமைப்புக்கோ பூஜை நடந்தது எனில் அது ஆசிரமமே அல்ல. அதை யார் வேணாலும் எங்கே வேணாலும் காட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே எங்கே வேணாலும் வச்சு பண்ணிக்கலாம். அதுக்கு எதுக்கு ஆசிரமம்? ஏன்னா ஆசிரமம் என்பது கடுமையானது. காலையில் 2:30 மணிக்கு எழுந்துச்சு பூஜை பண்ணுறது சாதாரண விஷயமா? அது மிகப்பெரிய சிரமம், பெரிய சிரமம். 2:30 மணிக்கு எழுந்திருக்கிறது. இன்றைக்கி சொல்லப்போனால் 8 மணிக்கு எழுந்திருக்கிறதே பெரிய சிரமமாக இருக்குது.
6 மணிக்கு எழுந்திருக்கிறது அதை விட சிரமமாக இருக்குது. இப்போ 2:30 மணிக்கு எழுந்து இந்த பனிக்காலத்தில் தை மாதம் மார்கழி ஆடி மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் பனியும் மழையுமான உள்ள காலம். கார்த்திகை மாதம்லாம் மழை, மார்கழி பனி, இதில் முன்பனி வேறு பின்பனி வேறு. எங்கே 2:30 மணிக்கு எழுந்திருக்கிறது? அதையும் தாண்டி ஒருத்தன் எழுந்துச்சு பூஜை பண்ணானா அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். அந்த ஆசிரமம் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த 2:30 மணிக்கு பூஜை நடக்கிற ஆசிரமம் தான் உண்மையான ஆசிரமம்ன்றது என்னுடைய ஆணித்தரமான மூலயமா சொல்கிற இறைசக்தியுடைய சத்தியம். பூஜை தடைப்படவே கூடாது. சாமிக்கு நெய்வேத்தியம் போயிட்டே இருக்கணும். ஏன்னா டெய்லி உயிர் ஊட்டுறோம். ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு இணைந்த ஒரு கரு இருக்குது, அது வெளியில் வருது. ஒரு குழந்தையாக இருக்குது, அதுவும் கல்லும் வேறு கிடையாது, அதுவும் சிலையும் வேறு கிடையாது. ஏன்னா கை காலை அசைக்குது, அவ்வளோதான். அதுக்கு ஒரு கந்தசாமின்னு பேர் வச்சு கந்தசாமின்னு சொன்னால் அது கந்தசாமியாக பாவிச்சுக்குது. 1,00,000 தடவை பிரணவத்தை ஊட்டும்போது எல்லாருடைய பிரணவத்திலேருந்து வர பிரணவ மூச்சு தான் பெயர் வைக்கிறதுன்னு பெயர் சூட்டு விழான்னு ஒன்று பண்ணுறோம். எந்த நாளில் பண்ணணும், எந்த திதியில் பண்ணணும், எந்த நட்சத்திரத்தில் பண்ணணும், எத்தனை நாள் கழித்து பண்ணணும். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு ஏன் சொல்கிறோம்? அதை மனிதனை தெய்வத்தை மனிதனை ஆக்கிறதுக்கு தான் பேரை வச்சு, அப்புறம் அது கையில் செல்ஃபோனு கொடுத்து சினிமாவுக்குலாம் கூப்பிட்டு போய், அதுக்கப்புறம் மீன் மார்க்கெட்டு கூப்பிட்டு போய், அப்புறம் இறைச்சி கடையில் போய் ரத்த பொரியலும், அப்புறம் அடுத்து பீஃப் சென்டரில் போய் பசுமாட்டு கறியும், அப்புறம் இன்னும் உச்சமாக பன்றி கறியும் சாப்பிட வைக்கிறோம். இதுவா மனித வாழ்க்கை? எந்த அரசியல்வாதியாவது, எந்த ஆன்மீகவாதியாவது யாராவது சொல்கிறாங்களா, எப்பா அசைவம் தவறு, அசைவம் தோஷம், அசைவம் குற்றம், சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்களா? எஸ்கேப் ஆகிக்கிறாங்க. சாப்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சாப்பிடுங்க, அது அவங்கவுங்க விருப்பம். நான் சாப்பிடலை. இப்போ எம்பெருமானார் வள்ளல் பெருமான் தானே சொன்னார், அசைவம் தவறு, சாப்பிடாத. ஏன் சிறு தெய்வங்கள் வழிபாடு கூடாதுன்னாரு? ஏன்னா அரச மரம், புளிய மரம், ஏதோ ஒரு மரத்தை வச்சு அங்கே 4 செங்கல் நட்டு ஆட்டை பலிகடா கொடுத்து அங்கே ஒரு சாமி இருக்கிறதா நினச்சி ஆட்டையும் இன்னும் கோழியும் சேவலையும் அடித்து சாப்பிட்டுட்டு கள்ள சாராயத்தை படைச்சி சுருட்டையும் ஊற்றி கருப்பு சாமியோ ஏதோ ஒரு சாமியை சொல்லி அவன் ஒரு வழிபாடை பண்ணி பலி கொடுக்குறான். உண்மையான மனிதனாக இருந்தால், தெய்வத்தை நோக்கி செல்லுபவனாக இருந்தால், உண்மையான குருவாக இருந்தால், உண்மையான ஆசிரமமாக இருந்தால் அசைவத்தை போதிக்காது, அசைவம் சாப்பிடுவர்களே உள்ளே வரக்கூடாது என்று நிபந்தனை விதிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆசிரமம். இப்போ அசைவம் சாப்பிட்டுட்டு வராத, ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வராது. இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சினிமா தேட்டர்லேயும் இந்த ஊதுறதை வைப்பாங்க. சினிமா தேட்டருக்குள்ளே போகிறதுக்கு இப்போ பெரிய பெரிய சினிமா தேட்டர்லாம் வச்சுட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஹோட்டல்லையும் வச்சிடணும், ஒவ்வொரு ஆசிரமத்துலேயும் வச்சிடணும், ஒரு கோயில்லையும் வச்சிடணும். தண்ணி அடிச்சுட்டு கோயிலுக்கு வரான், தண்ணி அடிச்சுட்டு ஆசிரமத்துக்கு வரான், தண்ணி அடிச்சுட்டு சாப்பிட போகிறான். அது அன்னபூரணி இருக்கிற இடமா தெரியலையா? ஹோட்டலுக்கு போகிறான், குடிச்சிட்டு சண்டை வளர்த்துறான். அது கிராமத்து ஹோட்டலாக இருந்தா என்ன, நகரத்து ஹோட்டலாக இருந்தா என்ன? அப்போ ஆசிரமம் என்பது போதனை செய்யக்கூடிய உண்மையான குருமாராக இருக்கணும். அசைவம் பாவம், அசைவம் சாப்பிடாதுன்னு சொன்னவர் ராமலிங்க அடிகளார். இன்றைக்கி யாராவது ஒரு ஆள் சொல்கிறாங்களா? ஆன்மீகவாதி சொல்லிவிட்டு திருப்பி இந்த பன்னிக்கறி மாட்டுக்கறி சாப்பிடலாம், எங்கே நம்மளை குத்தி போட்டுற போகிறானு சொல்லிவிட்டு அவள் எஸ்கேப் ஆகிடுறா. ஆமாம், நம்ம இவரு கூட வேடுவன் தான், கண்ணப்ப நாயனார். அவரு இறைச்சியெல்லாம் சிவபெருமானுக்கு படைச்சார். அவர் 2 கண்ணை பிடுங்கி கொடுத்தார், நீ கொடுப்பியா? அப்போ அசைவத்தின் மூலமாக ஒரு நோய் வந்தால்தான் மனிதன் திருந்துவான் என்றால் கொண்டு வருவாங்க. பன்றி காய்ச்சல் ஏன் வருது? வாராகி அம்பாளுடைய சொரூபமான பன்றியை நீ சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக வரதான் செய்யும். எந்த டாக்டர்னு சொல்ல மாட்டான். டாக்டருக்கு தேவை துட்டு. அது பன்றி காய்ச்சல் வந்தால் என்ன, பறவை காய்ச்சல் வந்தால் என்ன? பறவை காய்ச்சல் சிக்கன் மூலமா ஒரு பேட் ஃப்ளூன்னு ஒரு நோய் வரப்போகுதுன்னு வச்சுக்கோம். இப்போ எம்பி கொரோனா ஏதோ ஒன்று வந்தது.
எப்பா சிக்கன்லாம் சாப்பிடாதப்பா, சிக்கன் மூலயமா பறவை காய்ச்சல் வரப்போகுதுன்னு சொன்னால் எவனாவது கேட்பானா? ஒரு 50% மக்கள் பறவை காய்ச்சல் மூலயமா செத்து, அது மூலயமா பறவை காய்ச்சல் வந்து சிக்கன் மூலயமா வந்து செத்தான் அப்படின்னா தான் சிக்கனை சாப்பிட மாட்டான். கோழியும் சேவலையும் அடித்து நல்லா வெளுத்து வச்சு வாங்கி சாப்பிட்டுட்டு முருகனுக்கு பாத யாத்திரை போய் நீ என்ன ஆகப்போகுது உனக்கு? என்னைக்கு நீ அசைவத்தை விடுறையோ அப்போ தான் நீ உண்மையாக முருகனை வழிபாடு பண்ணுறன்னு அர்த்தம். இல்லைன்னா சும்மா நடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அது குருமாராக இருந்தாலும் சரி, அது சீடர்களாக இருந்தாலும் சரி, பக்தனாக இருந்தாலும் சரி, அசைவம் இல்லாத பக்தி இறைவன் ஏற்றுக்கொள்வதே இல்லை. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். வள்ளல் பெருமானிலிருந்து, அகஸ்திய பெருமானிலிருந்து, தாயுமானவர்லேருந்து எவ்வுயிரும் தம்முயிர் போல் நெற்பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு விவசாயி நெல் பயிர் வைக்கிறாங்க. நெல் பயிர் வாடி போச்சுன்னா அவனும் கஷ்டம்தான் படுறான். எவ்வுயிரும் தம்முயிர் போல் நினைக்கிறான் விவசாயி. அவன் இன்றைக்கி ஏன் விவசாயம் வந்து இன்றைக்கி இவ்வளோ வளர்ச்சி இல்லாமல் இருக்குது? அப்போ ஒரு ஆசிரமங்களும் ஒரு ஊருக்கு இல்லை, ஒரு மாவட்டத்துக்கு இல்லை, ஒரு மாநிலத்துக்கு அந்த ஆசிரமம் அமைஞ்சு நல்வழி மக்களை நல்வழிப்படுத்தணும்னு அமைஞ்சதுன்னா அதை விட மிகப்பெரிய யோகம் எதுவுமே கிடையாது. அதுதான் மிகப்பெரிய ஞான யோகம். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்து ஒரு குருகுலம், அவர் காளியை வழிபாடு பண்ணார். அத்தோடு அவர் முடிச்சுட்டு போக வேண்டியதானே. ஏன் குருகுலத்தை ஆரம்பித்தார்? இத்தனை ராமகிருஷ்ணா மிஷினரியும், சாரதா குருகுலம், சாரதா ஆசிரமங்கள் இதெல்லாம் ஏன் ஆரம்பித்தார்? மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக தானும் வாழ்ந்து காட்டி அறத்தையும் தர்மத்தையும் போதிச்சுட்டு போனாங்க. அதனால தான் இன்றைக்கி உலகம் உயிரோடு இருக்குது. இன்னும் இந்த உலகம் எப்பயோ செத்து போயிருக்கும். சுனாமி மூலமாகவும் இயற்கை சீற்றங்கள் மூலமாகவும். ஒரு நிலநடுக்கம் வருது, நீங்கள் 5 வீடு கட்டி வச்சுருந்தாலும் 10 வீடு கட்டியிருந்தாலும் ஒரு உழுக்குச்சுன்னா சீன் முடிஞ்சுது. எதுக்கு இந்த ஆட்டம்? எத்தனையோ பெரிய பெரிய பதவியில் இருந்தவங்களாம் இந்த கொரோனா கொண்டு போச்சு. நிலையற்ற வாழ்க்கை. இப்போ என்கிட்ட 1,00,000 இருக்குது, என்கிட்ட ஒரு 50,000 இருக்குது, என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது. அடுத்து தர்மத்துக்காகவோ சத்தியத்துக்காகவோ ஒரு உறவினரோ நண்பரோ யாரோ ஒருத்தவன் கேட்குறான், ஒரு பிச்சைக்காரன் கேட்குறான் அப்படின்னா அது அவனுக்கு நான் கொடுக்குறேன்னா அவன் முகத்தில் ஒரு மலர்ச்சி வருதில்ல, அதுதான் உண்மையான சந்தோஷம், அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. உங்ககிட்ட இருக்கிறத கொடு. ஒரு என்ன இதில் பார்க்க வேண்டியது அப்படின்னா, மனிதனாக வாழ ஒரு குருமார் தேவைப்படுது. குருமார்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய இடம் ஒன்று தேவைப்படுது. அதுதான் ஆசிரமம். பொய் பேசக்கூடாது பணம். அந்த குரு வந்து பொய் பேசாதவராக இருக்க வேண்டும். திருடக்கூடாது நீ அப்படின்னு சொன்னால் அவரு திருடாதவராக இருக்க வேண்டும். குடிச்சு உடம்பை கெடுத்துக்காதப்பான்னு சொன்னால் அவரு குடிக்காதவராக இருக்க வேண்டும். பெண் போகம் வேண்டாம்ப்பா, அடுத்தவருடைய மனைவி மீது ஆசைப்படாதே என்று சொன்னால் அவர் முதலில் பெண் போகம் இல்லாதவராக இருக்க வேண்டும். மாது சூது இருக்கக்கூடாது. பணத்தின் மேலே அறவே ஆசை இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட குருமார்கள் எங்கே இருக்கின்றார்கள்? அப்படிப்பட்ட ஆசிரமம் எங்கே இருக்கின்றது? நாம் சுத்தமாகவும் உண்மையை நோக்கி தேடி போனோன்னா காந்தம் இரும்ப இழுக்கிற மாதிரி இழுக்கும். அந்த மாதிரி ஆசிரமங்கள் இன்றும் கண்ணுக்கு தெரியாமல் உலக நன்மைக்காக இயங்கி கொண்டு தான் இருக்கின்றன. அப்போ இறைவனோட அருளால் ஒருத்தன் பொய் பேசாமல் இருக்கிறதும், திருடாமல் இருக்கிறதும், லஞ்சம் வாங்காமல் கையூட்டு வாங்காமல் இருக்கிறதும், எவ்வுயிரும் தம்முயிர் போல் பேணுறதும், அன்பே சிவம்னு இருக்கிறதும், அடுத்தவனை பார்த்து போட்டி பொறாமப்படாமல் இருக்கிறதும், தர்மம் செய்கிறதும்,
எல்லாமே இறைவனோட அருளால் தான் நடக்கணும், இறைவனோட அருளால் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆசிரமம் என்பது மிகப்பெரிய உயர்ந்த நோக்கமான ஞானத்தை மட்டுமே போதிக்க வேண்டும். நான் லௌகீகத்தில் இருந்துக்கிட்டு ஞானத்தை போதிக்கிறேன்னா அது உண்மையான ஆசிரமம் கிடையாது. ரெண்டாவது, அந்த ஆசிரமங்களுக்கு உண்டான நியதிகளில் அமாவாசை, பௌர்ணமி போன்ற திதிகளில் யாகங்களும், சதுர்த்தி, சஷ்டி போன்ற தினங்களில் அந்தந்த தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகள், அர்ச்சனைகள், பூஜைகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அங்கு எப்பொழுதும் வாரம் 2 முறையோ வாரம் 1 முறையோ சத்சங்கம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். சத் என்றால் இருப்பு, நல்லோர்களுடைய கூட்டுறவு. நானும் ஆசிரமம் வச்சுருக்கேன், இங்கே 4 பேர் வந்து போகிறாங்கன்றத வீண் அரட்டையும் கூத்தடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஆசிரமமே கிடையாது. வேறு எது காரணத்துக்காக வந்துட்டு போகிறான்னு அர்த்தம். அப்போ ஒரு ஆசிரமம் என்றால் என்ன, அதனுடைய ஆகம நியதிகளில் இதுவும் ஒன்று. அதுமாரி சிஷியனாவோ இல்லை வெளியிலேருந்து வராங்க அப்படின்னா ராமநாமோ ஜபிச்சுட்டு தான் உள்ளே வரணும், தீர்த்தம் ஆடிட்டு தான் வரணும், குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கணும், தகாத வார்த்தைகளோ தகாத பார்வைகளோ அங்கே இருக்கக்கூடாது. அப்போ இந்த யாகங்கள், இந்த வேள்விகள்லாம் நடத்தினதுக்கப்புறம் எல்லாருக்கும் உணவு பரிமாற்றம் நடக்கணும், அன்னதானம் நடக்கணும். அன்னதானம் இல்லைன்னா அந்த யாகத்துக்கு பலன் கிடையாது. ஏதோ நானும் யாகம் பண்ண, நானும் 4 பேருக்கு அன்னதானம் கொடுத்தேன்னா அது யாகமும் கிடையாது, அது ஆசிரமமும் கிடையாது. காக்கா, குருவி, பைரவர், குரங்கு, ஆஞ்சநேயர் அத்தனை ஜீவராசிகளுக்கும் தன்னால் இயன்றதை பண்ணணும். ஒரு பக்கம் நான் பாவமும் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஒரு பக்கம் புண்ணியமும் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னா அது மனிதனுக்கும் அழகல்ல, குருமார்களுக்கும் அழகல்ல. அதே போன்று குரு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுறன்னா நாம் சிஷ்யன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவரும் கேட்பார். ஒரு சிஷ்யன் என்றால் குரு சொல்வதை தட்டாமல் செய்ய வேண்டும், குறிப்பறிந்து செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும், 21 வகையான நற்குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் தர்மத்தையும் சத்தியத்தையும் வழுவாமல் இருக்க வேண்டும். அதுதான் குருவுக்கும் அழகு, சீடனுக்கும் அழகு. அப்போ ஆசிரமம் இதெல்லாம் இப்போ கஷ்டம் தானே, ரொம்ப கஷ்டமாச்சே. இப்போ சொன்னது எல்லாமே ரொம்ப கஷ்டம். பொய் பேசாமல் இருக்கணுமா, பொய் பேசாமல் இருக்க முடியாது, லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியாது, திருடாமல் இருக்க முடியாது, பெண்களை சினிமாவும் செல்ஃபோனும் போகப் பொருளாக காமிச்சிருச்சு, அப்படி போகப் பொருளாக பார்க்காம இருக்க முடியாது, அசைவம் சுத்தமாக சாப்பிடவே முடியாது, சாப்பிடாமல் இருக்க முடியாது. அப்போ இதெல்லாம் ஆசிரமம் தானே. எது நற்குணங்களை கடைப்பிடிக்கிறது மிகவும் மிகவும் கஷ்டம். ஆனால் அது நமக்கும் உலகத்துக்கும் நன்மை பயக்கக்கூடியது. இதுதான் ஆசிரமம். பெரிய சிரமங்கள், இதெல்லாம் பெரிய துன்பம். பொய் பேசணுமா, போய் பேச முடியும் ஈஸியாக, ஆனால் உண்மையை பேசணுன்றது கஷ்டம், ஆசிரமம். திருடுறது ஈஸி, திருடாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அது ஆசிரமம். பெண்களை போகமாக பார்க்காம அது எப்படி இருக்க முடியும்? அப்போ அது மிகப்பெரிய சிரமம். காலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கிறதா, அது மிகப்பெரிய சிரமம், அது ஆசிரமம். அப்போ ஒவ்வொரு குடும்பமும் ஒரு வீடும் எங்கே இருக்கிறோமோ நம்ம தான் ஆசிரமம். பெரிய சிரமம் இல்லை. 8 மணிக்கு எழுந்திருக்கத்தோன்னா சிரமம் கிடையாது. 2 மணிக்கு எழுந்திருச்சுன்னா அது ஆசிரமம். அப்போ இந்த ஆசிரமம் என்ற வார்த்தைக்கு இவ்வளோ உட்பொருளும் மெய்ப்பொருளும் இருக்குது. மெய்ப்பொருளை நோக்கி போகிறவங்க மட்டும்தான்
இந்த தவ வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்க முடியும். அவன் யுக யுகமாக இருக்கிறவங்க, ஆஞ்சநேயர்லேருந்து அகஸ்திய பெருமாள்லேருந்து வசிஷ்டர்லேருந்து அவங்க யுக யுகமாக இருக்கிறவங்க, புஜண்ட மகரிஷியிலேருந்து யுக யுகமாக நம்மளை வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்க குருமார்கள். இந்த ரகசியங்களையும் இந்த சூக்குமங்களும் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவங்களுக்கு தான் போய் சேரும், எல்லாருக்கும் கிடையாது. இது யார் கேட்கணுமோ அவங்க தான் கேட்க முடியும். இப்போ ஒரு ஏரியாவை பிரிச்சுக்குவோம் நம்ம ஆசிரமம்ன்ட்டு. இப்போ தென்னார்காடு ஒரு மாவட்டம் இருந்தது, அது அப்புறம் விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டமாக பிரிச்சுட்டாங்க. இந்த இடத்த ஆள்றது யாருன்னா புஜண்ட மகரிஷி. புஜண்டருடைய ஏரியா இங்கே தான். புஜண்ட மகரிஷி தென்பொன்பரப்பி என்ற ஊரில் ஆசிரமம் அமைச்சு நெல்கதிர்களை பொண்ணாக விளைவிச்சு கொடுத்தார். தென்பொன் பரப்பி, இது சத்தியம். அப்போ புஜண்டருடைய ஆட்சி நிலவர இடம், புஜண்ட மகரிஷியுடைய ஜீவ சமாதி இருக்கிற இடம், புஜண்ட மகரிஷி பகுலாதேவி அம்பாள் சமேத புஜண்ட மகரிஷியுடைய ஆகர்ஷணம் இருக்கிற இடம் தென்பொன் பரப்பி. அடுத்து பழனிக்கு வருவோம். பழனி இடத்துல வந்து போகருடைய ஆட்சி, முருகப்பெருமானுடைய போகருடைய ஆட்சி. அவரு அங்கே ஆசிரமம் வச்சு, அங்கே குருவில் வச்சு, அங்கே வந்து நோய்கள் சம்பந்தப்பட்ட சூடிகளை வச்சு, அங்கே மனிதன் எவ்வாறு வாழ்க்கை வாழணும்னு அவருடைய ஆட்சி பண்ண இடம், அங்கே ஆசிரமம் இருந்தது. தஞ்சாவூர் எடுத்துக்குவோம். தஞ்சாவூரில் கமலமுனியுடைய ஜீவசமாதி இருக்கிற இடம், அங்கே அவருடைய ஆட்சி. தஞ்சாவூர் கும்பகோணம் மாவட்டம்லாம் அவருடைய ஆட்சி. அங்கே ஆசிரமம் இருந்தது, அங்கேயும் இப்போ ஆசிரமம் இருக்குது. அவருடைய ஆட்சி புரிகிற இடம் அங்கே ஆசிரமம், அந்த ஏரியா ஃபுல்லாக அவருடைய ஆட்சி. திருநெல்வேலி பாபநாசம் அகஸ்திய பெருமானுடைய ஆட்சி, அங்கே அவருடைய ஆசிரமம் இருக்குது. அங்கே அவருடைய பரன்சாலை அமைத்து யாகம் பண்ண இடம் இருக்குது. சின்னாலப்பட்டி, திண்டுக்கல், மதுரை வரைக்கும் யாருடைய ஆட்சி? விஸ்வாமித்திரரோட ஆட்சி. அவர் பரன்சாலை அமைத்து அங்கே யாகம் பண்ணி அங்கே ஆசிரமம் அமைத்து சீடர்களுக்கும் மக்களுக்கும் அரசருக்கும் போதனை பண்ணி நல்லாட்சி அமைந்த இடம் இருக்குது. அப்போ இந்த ஆசிரமம்ன்ற வார்த்தை யார் கண்டுபிடிச்சா, எப்படி கொண்டு வந்தாங்க? அப்போ வீடுனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, இல்லம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆசிரம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழறதுக்கு வந்திருக்கோமா, அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழறதுக்கு வந்திருக்கோமா? இப்போ அர்த்தமுள்ள இந்து மதன் கண்ணதாசனை எழுதினார், அதை பற்றி யாராவது பேசுகிறோமா? இன்றைக்கி வேறு எதையோ பேசுகிறோம். பெரியார் அதை எழுதினார், இதை எழுதினார். யார் எதை வேணாலும் எப்படி வேணாலும் எழுதிட்டு போகட்டும். இன்றைக்கி அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதின கண்ணதாசனை பற்றி பேச ஆள் இல்லையா? கண்ணதாசன் எங்கே போயிட்டார்? அர்த்தமுள்ள இந்து மதம் அர்த்தமற்றதாக ஆகிவிட்டதா? அப்போ மனுஷன் எதை பேசணுமோ அதை பேசுகிறதே கிடையாது, எதை பேசக்கூடாதோ அதை தான் பேசிக்கிட்டு இருப்பான். அதுதான் மனிதனுடைய இயல்பு. ஏன்னா நல்ல குருமார்கள் இல்லை அவனுக்கு. அப்போ குரு என்பது வெளிச்சம், குரு தத்துவா. அது ஆளாக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அது தெய்வீக சக்தி. நீ டெய்லி காலையில் ஏஞ்சோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணோன்னா அந்த சூரிய வெளிச்சமே ஒன்று வழி நடத்தும். இங்கே எல்லாம் இருளோகத்தில் எல்லாம் மூடிட்டுருக்கோம், அப்புறம் எப்படி சூரியன் வருவார்? சூரிய பகவான் வருவாரா? வானம் மூடிட்டு தான் இருக்குது, மேகமூட்டமாக தான் இருக்குது, இருள் சூழ்ந்துருக்குன்னு அர்த்தம். அப்போ இப்போ நிலையம்னு இருக்குது, பேருந்து நிலையம், மருத்துவ நிலையம், நாடி ஜோதிட நிலையம். நிலையம்னா என்ன? நிலை அம். பேருந்து நிலையம்னா பேருந்து எப்பயுமே இருக்கும், நிலை கூட்டல் அம். அப்போ நிலையானது எங்கே இருக்கும்? ஆத்மா நிலையானது. நிலையற்றது எதுன்னு கேட்டால் நம்மளுடைய இந்த லௌகீக வாழ்க்கை நிலையற்றது. சமீபத்தில் கும்பகோணம் போயிட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது 1:30 மணிக்கு விருத்தாச்சலத்தில் மாட்டினேன்.
எல்லா ஊருக்கும் பஸ்ஸு போகுது. சென்னைக்கு, தஞ்சாவூருக்கு, அரியலூர், எந்தெந்த ஊருக்கோ போகுது. உளுந்தூர்பேட்டைக்கு பஸ்ஸு கிடையாது. உளுந்தூர்பேட்டைன்றது ஒரு ஒரு நடுநாட்டு தலம். உளுந்தூர்பேட்டைக்கு எப்போ வேணாலும் பஸ்ஸில் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். உளுந்தூர்பேட்டை ஒரு சென்டர் பாயிண்ட். அது ஒரு நல்ல விஷயம். எத்தனை மணிக்கு எங்கேருந்து கிளம்பி கோயிலுக்கு போனாலும் சரி, கோயிலேருந்து திருப்பி வரது வந்துடலாம். ஆனால் இந்த விருத்தாச்சலத்துக்கு உளுந்தூர்பேட்டைக்கும் கட் ஆகிடுச்சு. காலையில் 4:30 மணிக்கு தான் பஸ்ஸுன்ட்டாங்க. அப்போ நிலையம்ன்றது என்ன அப்படின்னா, பேருந்து நிலையம் அப்படின்னா எப்பவுமே பேருந்து எல்லா ஊருக்கும் போகணும். குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ஊருக்கு தான் போகணும் அப்படின்னா அது பேர் நிலையம் கிடையாது. எப்பயுமே பேருந்து இருந்தால் தானே பேருந்து நிலையம்னு சொல்லுவோம். அப்போ இன்னும் மனிதன் மாறணும், தலைவர்கள் மாறணும். அப்போ இந்த ஒரு நாடி ஜோதிட நிலையம் அப்படின்னா அந்த ஜோதிடம் எப்பயும் பார்க்குற தன்மைக்கு இருக்கணும். நிலையம், நிலையானதுன்னு அர்த்தம். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்குது. நம்ம பேசுகிறதுக்கும் இதை கேட்குறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இறைவன் ஏற்படுத்தி வச்சுருக்கான். இது சும்மாலாம் பேசலை. ஏதோ நானும் ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுறேன், நம்மையும் 4 பேர் புகழணும், இல்லை செருப்பு கொண்டு இகழணும், அதுக்காக பேசுகிற பேச்சு அல்ல. உண்மையிலேயே ஒரு மனிதன் என்பவன் பூலோகத்தில் பிறந்ததனுடைய நோக்கம், பிறப்பின் நோக்கம் முக்தி அடைய வேண்டும், ஞானம் அடைய வேண்டும், இறைவனோடு இறைவனாக கலக்க வேண்டும். உலகத்தை திருத்த வரல. ராமன் இருந்தால் அந்த காலத்தில் ராவணன் இருந்தான். இப்போ இந்த ஆசிரமங்கள் இருக்கும்போது குருவாக இருந்தாலும் சீடனாக இருந்தாலும் ஆன்மீக அகங்காரம் அறவே இருக்கக்கூடாது. அது என்ன பண்ணும்? கத்தி மாதிரி தன்னையும் குத்தி மற்றவங்களையும் குத்த வைக்கும். எவ்வுயிரும் தம்முயிர் போல் பேணணும். அதுதான் தெய்வீகத்தன்மை. அசுர குழந்தையும் தெய்வீகத்து குழந்தை தான், தேவர்களும் தெய்வீகத்துக்கு குழந்தை தான். அதனால தான் பரமசிவன் மாட்டின்றார், பத்மாசுரனுக்கு வரம் கொடுத்து. இப்போ ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன், ஆன்மீக அகங்காரம் அதிகமாகி போச்சு. எல்லாரையும் ஆட்டி படைச்சுட்டே இருக்கான். எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பார்த்தாங்க, நல்ல ஒரு வலையை போட்டாங்க. 9 நவகிரகத்தையும் படிக்கட்டை அமைச்சு அதன் மேலே நடந்து போகணும்னு சொல்லிட்டாங்க. அதில் சனீஸ்வரனை மட்டும் நிமித்தி போட்டு அவர் பார்வை படணுன்ற மாதிரி அவர் மேலே பாதம் பட்ட உடனே அவருடைய பார்வை படுது. அன்னைக்கு பிடிச்சது சனி. சனியை போல் கெடுப்பாரும் இல்லை, கொடுப்பவரும் இல்லை. சனீஸ்வரன் உண்மையிலே அவர் 7.5 சனி நடந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனி, சனீஸ்வரன் அருள் இருந்தது அப்படின்னாலே அதுவே பெரிய பேரருள். சனீஸ்வரன் ஈஸ்வரன் பட்டம் எல்லாருக்கும் கிடையாது. அப்போ அவனுடைய ஆன்மீக அகங்காரத்தை என்ன பண்ணுறதுன்னு சிவன் கூப்பிட்டு குழந்தைய விளையாடுவார் அவர் மடியில், ராவணன் மடியில். இதெல்லாம் பொதுவான ஆன்மீக விஷயங்களை தான் நம்ம பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். இது டீப்பாக போனோம் அப்படின்னா ஒரு இதிகாசங்களும் புராணங்களும் நடந்த சம்பவங்கள் நடந்தது. இதெல்லாம் உண்மை, சத்தியம். ராவண தேசம்ன்றது இலங்கை, அங்கே மது மாது சூது இருந்தது உண்மை. முதல்ல ஆஞ்சநேயர் அங்கே போகிறாரு, ராவண தேசத்துக்கு, இலங்கைக்கு போகிறாரு. அந்த காட்சி அழகாக சுந்தரகாண்டத்தில் படம் பிடிச்சு போட்டிருப்பாங்க. எல்லாம் மது மாது அந்த டான்ஸிங் நடந்து அப்படியே மயக்கத்தில் போதையில் கிடப்பாங்க. அந்த காட்சி தான் முதல்ல ஆஞ்சநேயர் பார்க்குறாரு. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம். ஏன் இதெல்லாம் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற இலங்கை அப்போ கிடையாது, அப்போ இருக்கிற இலங்கை இப்போ கிடையாது, இப்போ இருக்கிற தமிழ்நாடு அப்போ கிடையாது, அப்போ இருக்கிற தமிழ்நாடு இப்போ கிடையாது. ஆனால் எப்பயுமே இருக்கிறது சத்தியமும் ஞானமும் இறைசக்தியும். இறைசக்தி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்குது, வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஆசிரமம் என்பது மிகப்பெரிய சிரமத்துக்கு உண்டான வாழ்க்கை, ஆசிரம வாழ்க்கை.
அப்போ யாரோ ஆசிரமங்களில் நடத்துகிற யாகங்களும், யாரோ நடத்துகிற பூஜை வழிபாடுகளும், யாரோ நடத்துகிற கண்ணுக்கு தெரியாத இந்த மாதிரி நடக்கிற தர்மங்களும் தானமும் தான் இந்த உலகத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்குன்றது தான் உண்மையான சத்தியம். வெளியில் தெரியாது. இப்போ நம்ம இன்னும் முதல் படி நிலையில் தான் இருக்கோம். ஆசிரமத்துக்கு எதுக்கு போகிறோம்? தன்னுடைய சுயநலத்துக்காக. நான் வச்சுருக்கிற தொழில் நல்லா பெருசாக வரணும், எனக்கு குழந்தை வேணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கு தானே நம்ம போகிறோம் ஆசிரமத்துக்கும் கோயிலுக்கும். யாராவது உன்னுடைய காட்சி வேணும், நீ என் கூட எப்போயுமே இருக்கணும், உன்னை தவிர எனக்கு எதுவும் வேணாம் நான் கேட்குறதுக்கு போகிறோம். இன்னும் எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாக தானே இருக்கும். பிரார்த்தனையை வைக்க தேவையில்லை. உனக்கு என்ன தேவைன்றது அவனுக்கு தெரியாதா? உலகம் நல்லா இருக்கணும் கூட வேண்டிக்காத. உலகத்தை படைச்சவனுக்கு தெரியும் எப்போ நல்லா வச்சுருக்கணும், எப்போ கேடுகட்டத்தனமாக இந்த மாதிரி வச்சுருக்கணும். அப்போ உலகம் என்பது என்ன, உலகத்தில் நம்ம ஏன் இந்த பூலோகத்தில் வந்து பிறந்திருக்கோம், ஏன் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளாக இங்கே நம்மளை சுற்றி நடக்குது, யாருமே வந்து சுய பரிசோதனை பண்ண தயாரும் இல்லை. சுய பரிசோதனை பண்ணி சொல்கிறவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் கிடையாது. அதை ஏற்றுக்கிறதுக்கோ அதை கடைப்பிடிக்கிறதுக்கோ நம்மள்கிட்ட திராணியோ சக்தியோ வலிமையோ இல்லை. இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுணும். இப்போ மனிதன் என்ன பண்ணுறான்? கெடுதல்கள் எல்லாத்தையும் இந்த காதில் வாங்கி உள்ளே வச்சுக்கிறான், நன்மை மட்டும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறான். இப்போ ஒன்றே ஒன்று, ஒரு செல்ஃபோன் இருக்குது, தொலைபேசி. ஒரு தயிர் சாதத்துக்கு ஒரு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த செல்ஃபோன்லேருந்து திரைப்படத்துலேருந்து அத்தனையுமே. இவன் தயிர் சோறை வந்து ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறான், ஊறுகாய் ஃபுல்லாக அடிச்சிட்ருக்கான். அப்புறம் உடலும் மனமும் கெடாமல் என்ன நடக்கும்? 8 வயசுலேயே கண்ணாடி போட்டுடணும், 12 வயசில் இன்னும் மைனஸ் ஆகும், மைனஸ். அப்புறம் 20 வயசுல சாலேஸ்வரம், சோடா புட்டிக்கு தான் கல்யாணம், அப்படி ஆகிடும். இப்போ கண்ணாடி போடுறதும் போடாதும் கண்ணு கெட்டு போகுதுன்றது தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்போ அதிகமாக செல்ஃபோன் பார்க்காதன்னு அம்மா சொன்னால் பொண்ணு என்ன கேட்குது, பையன் என்ன கேட்குறான்? நீ முதல்ல செல்ஃபோன் பார்க்காதன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த செல்ஃபோன் வாழ்க்கையிலேருந்து மீள்றது எப்படின்னு அதுக்கு ஒரு தனியாக கோச்சிங் கொடுக்கணும் போல இருக்குது. அது கூட கோச்சிங் எடுத்தால் நல்லா போகும் போல இருக்கு, காசு வருமானம் வர்றது. ஏன்னா எல்லாத்துக்கும் அடிமையாகிட்டாங்க. மதுவுக்கு அடிமையாக இருக்கான் மனுஷன், மாதுவுக்கு அடிமையாக இருக்கான், செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கான், கேளிக்கை கூத்துக்கும் அசைவத்துக்கும் எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்குது. அந்த அடிமை தலையிலேருந்து என்றைக்கு விடுதலை அடையிறது? காந்தி சுதந்திரம் வாங்கினார் 1947. அப்புறம் இது மாதிரி இந்த உலகமும் பாரத பூமியில் வந்து பல கதைகளை பேசிட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு இதுவும் ஒரு கதையாக கேட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ உலகத்தை திருத்த முடியாது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருடை ஒழிக்க முடியாது. இதையாவது ஒருத்தவங்களுக்கு சொல்லணும்ல. இப்போ திருந்துனா யார் திருந்துவானா? மனுஷன் திருந்த மாட்டான். அப்போ இயற்கைக்கு மாறாக செயற்கையை, இப்போ இயற்கையாக மது குடிக்கிறத விட மது அருந்தி அசைவம் சாப்பிட்றதுல ஒரு இன்பம் கிடைக்குது, ஒரு போதையாக இருக்குது அப்படின்னா அதை விட போதையான பொருட்கள் உலகத்தில் இருக்குது. ஒரு மலை உச்சிக்கு போங்க, மலையோடைய அழகை ரசிங்க, ஒரு ஃபால்ஸுக்கு போங்க, ஒரு அருவியில் குளிங்க. இறைவன் எத்தனையோ இயற்கையை படைச்சி மனுஷனுக்காக வச்சுருக்கான். சந்தோஷமாக இருக்கிறது தான் இந்த பூலோகத்தில் இருக்கிற மாதிரி எந்த லோகத்துலேயும் கிடையாது. அதுவும் இந்தியாவில் இருக்கிற மாதிரி எந்த இடத்துலையும் கிடையாது. அத்தனை பருவ காலம், அத்தனை பண்டிகைகள், அத்தனை உறவு முறைகள், அத்தனை இதுவும் இருக்குது. இதிகாசம் புராணம் என்ன இல்லை இந்த நாட்டில்? என்ன இல்லை இந்த நாட்டில்? கடல் இருக்குது, கடலை போய் ரசிக்கலாம், கடலுடைய அலைகளை ரசிக்கலாம். கடல், மலை, மரம், செடி, பூ, அத்தனை இயற்கையும் அத்தனையும் இருக்குது. அதை பார்த்து ரசிக்கவோ
அதில் மன லைக்கவோ ஈடுபாடு மனிதனிடம் இல்லை. ஏன்னா இவனுக்கு உழைப்பு உழைப்பு உழைப்பு. எதுக்காக உழைக்கிறோம்? அப்போ ஆசிரமம் என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும், ஆசிரமத்தில் எவ்வாறு பூஜைகள் நடக்க வேண்டும், யாகங்கள் நடக்க வேண்டும். கண்டிப்பாக ஒரு ஆசிரமம்னா நித்திய பூஜை நடந்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் ஆசிரமம். இல்லைன்னா அது ஆசிரமமே கிடையாது. நித்திய யாகம் நடக்கணும், டெய்லி கூட யாகம் நடத்தலாம் முடியும். அப்படி நடத்தினா அது ஆசிரமம், இல்லைன்னா ஆசிரமம் இல்லை. சத்சங்கம் இருக்கணும், சத்சங்கம் இருக்கணும், சத்சங்கம் இருக்கணும். அவன் எதிர்க்கிறான், கேட்கலாம், அவன் தலையெழுத்து. குருமார்கள் வழி நடத்திக்கிட்டே இருக்கணும், வழி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த பக்கம் போகாத போகாத போகாதன்னு சொல்லணும். அவன் தான் உண்மையான குருமார். அவன் கேட்கலாம், அது அடுத்த பிரச்சனை. படித்து 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 சொன்னேனேடா கேட்கலையாடா அப்படின்னு நம்ம சொல்லணுறதுக்கு அவன் இடம் கொடுத்துடக்கூடாது. சாம பேத தான தண்டம் அதுதான் இறைவன் வச்சுருக்கான். அதுதான் அரசன் அன்று கொள்வன், இறைவன் நின்று கொள்ளும்ன்றது. என்ன அப்படின்னா, நின்று எப்படி கொல்ல முடியும்? இப்போ இயற்கை சீற்றம் நடந்தது, யார் கொன்னா? கொரோனா வந்தது, யார் கொன்னா? இத்தனை பேரையும். சுனாமி வந்தது, யார் கொன்னா? இத்தனை பேரையும். அப்போ இறைவன்றது மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தி அணுவுக்குள் அணுவாகவும் அப்பாலுக்கும் அப்பாலும் உள்ள பிரம்மம், பரபிரமம். பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். இப்போலாம் இந்த சொற்பொழிவு பண்ணும்போதே முதல்ல சொல்லும்போதே ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. வணக்கம்னு சொல்கிறதா, நமஸ்காரம்னு சொல்கிறதா, நமஸ்தேன்னு சொல்கிறதா, குட் மார்னிங் டு எவரிபடி மை சிஸ்டர்ஸ் அண்டு பிரதர்ஸ் அப்படின்னு விவேகானந்தர் மாதிரி பேசுகிறதா? ஏன்னா நமஸ்காரம்னு சொன்னால் இவன் பிராமின்னிடுறான், வணக்கம் சொன்னால் தமிழன்னு சொல்லிடுறான், நமஸ்தே ஜீனா இவன் ஹிந்திக்காரன், இவன் உண்மையான ஆன்மீகவாதியா, என்ன ஜாதியாக இருப்பான், இவன் என்ன மதமாக இருப்பான், இல்லை இந்த அரசியல் அமைப்பை சேர்ந்தவனாக இருப்பானோ, இல்லை இந்த தொழிலை சேர்ந்தவனாக இருப்பானோ, அப்படி 1008 சந்தேகங்கள் வருது. நல்லதை சொல்கிறவங்கள விட்டுறாத, நல்ல வழிகாட்டுறவங்கள விட்டுறாத. இதுதான் சத்தியம். அப்போ இந்த உலகத்தை திருத்த முடியாது என்பது இறைவனுக்கே தெரியும். அதனால தான் சிவபெருமான் கோபமாகவும் உக்கிரமாகவும் இருக்காங்க. ஆனால் சித்தர்கள் உலகத்தை திருந்துவாங்க மக்கள்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரை நம்பி? மக்களை நம்பி, இந்த கேடுகட்ட மக்களை நம்பி. கேடுகட்ட மக்கள்னு சொல்கிறது நல்லவர்களை அல்ல, கேடுகட்ட மனிதர்களை. கேடுகட்ட மனிதர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும். அப்போ மனிதன் என்பவன் மனிதனாகவே இல்லை, மிருகமாக இருக்கான். அப்போ அவன் எப்படி மனிதன் மாமனிதனாகி புனிதனாகி தேவனாகி இறைவனாகி கலக்கிறது? இந்த கலிகாலத்தில் ஒன்றுமே பண்ணாத. நீ ராமநாமம் ஜபிக்கிறியா, நாம சங்கீர்த்தனமாவது பண்ணு. எங்கே இருந்தாலும் உன்னை சுற்றி எது வேணாலும் நடக்கட்டும். ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம சொல்லிக்கிட்டே இரு. ராம 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 சொல்லிக்கிட்டே இரு. சங்கரா சங்கரான்னு சொல்லிக்கிட்டே இரு. ஓம் நமச்சிவாய சொல்லி ஏதோ ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே இரு. அந்த நாமம் உன்னை காப்பாற்றாதா? அதுதான் காப்பாற்றிட்டுருக்கு, அதுதான் காப்பாற்ற போகுது. அப்போ ஆசிரமம் என்றால் நித்திய பூஜைகள் நடக்க வேண்டும், நித்திய யாகங்கள் நடக்க வேண்டும். அமாவாசை பௌர்ணமியில் யாகம் நடந்தே ஆகணும். சஷ்டி சதுர்த்தி மற்ற விசேஷ தினங்களில் யாகம் நடக்கணும். நித்திய அன்னதானம் நடக்கணும். 4 பேர் போகிறாங்களா, சாப்பிடணும். ஒரு ஆள் போனாலும் சாப்பிடணும். 4 பேருக்கு அன்னதானம் அந்த ஆசிரமத்துலேருந்து வெளியில் போயிட்டே இருக்கணும்.
அன்னதானம் இல்லாத ஆசிரமம். டெய்லி அன்னதானம் பண்ணலாம், அது ஒரு ஆசிரமமே கிடையாது. ஏதோ இன்றைக்கி ஒரு மூட்டை அரிசி போட்டாங்க, அதை 4 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டேன், நாளைக்கு அரிசி வரல அப்படின்லாம் சீடர்களை விட்டு பிச்சை எடுக்க வச்சாவது அன்னதானத்தை பண்ணணும். அன்னதானம் இல்லாத ஒரு ஆசிரமம் ஆகாது. நித்திய அன்னதானம் நடக்கணும், நித்திய பூஜை நடக்கணும், நித்திய சத்சங்கம் நடக்கணும். அந்த குருமாராக இருக்கிற தலைவரோ குருமாரோ ஞானத்தை போதிக்கணும், நிலையற்ற வாழ்க்கையை போதிக்கணும். இல்லைன்னா அது ஆசிரமம் கிடையாது. அது ஒரு பணம் வந்து போகிற, பணம் சம்பாதிக்கின்ற ஒரு வியாபார கூடம், வியாபார ஸ்தலம், ஆன்மீக வியாபாரம் என்று அதற்கு பெயர். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா 4 பேருக்கு போதனை செய்யும்போது அவன் 4 கேள்வி கேட்டானா 48 கேள்வி கேட்பான். இன்றைக்கி இருக்கிறவன் அறிவை தனக்காக பயன்படுத்துறது கிடையாது, எதிரி எப்படி வீழ்த்தலாம் வார்த்தையாலன்னு பார்த்துட்ருக்கான். ஓம் நமச்சிவாய சொல்லுனா ஏன் ஓம் நமோ நாராயண சொல்லக்கூடாதா? மனமது செம்மையானால் மந்திரங்கள் சொல்ல வேண்டாம்னு அகஸ்தியர் சொல்லியிருக்காரு. ஏன் குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு வரணுமா அப்படின்லாம் கேட்குறான். இவனுடைய புத்தியெல்லாம் எங்கெல்லாம் கொண்டு போகிறான் பாருங்கள். மனசு சுத்தமாக போதும், கறி மீன்லாம் தின்னாமல் வரக்கூடாதா? வரணுமா வரக்கூடாதா? கறி சாப்பிட்டுட்டு அதெல்லாம் மனசு சுத்தமாக இருந்தால் போதும். நாக்கு ருசிக்கு மற்ற மனுஷ உயிரை மற்ற மனித உயிரை விட ரொம்ப, அது யாருக்கும் தீங்கு செஞ்சது கிடையாது. கோழி போய் யாரையாவது இது பண்ணுதா? கோழி, சேவல், பன்றி, மாடு, அகோரிகள் மனிதர்களை சாப்பிட்றாங்க, அது வேறு விஷயம். அப்போ நமக்காக தான் இந்த விவசாயத்தை இறைவன் படித்தான். தாவரம்னு சொல்லிட்டு மனுஷன் நல்லவனாக வாழணுன்றதுக்காக தான் தாவரம்னு வரம் வாங்கி பெற்ற தாவரத்தை சாப்பிட மாட்டானா? ஆடு, மாடு, கோழி, மிருகத்தை சாப்பிட்டா மிருக குணம் தான் வரும். அப்புறம் அவங்ககிட்ட எங்கே போய் அன்பை எதிர்பார்க்க முடியும்? தன்னுடைய நாக்கு ருசிக்காக அசைவத்தை சாப்பிடுவன் எவ்வாறு உண்மையான ஆன்மீகவாதியாகவோ ஆன்மீகத்தில் இருக்க முடியும்? மதுவுக்கு அடிமையானவன் எவ்வாறு உண்மையான ஆன்மீகவாதியாக இருக்க முடியும்? மாதுக்கு அடிமையாக இருக்கின்ற ஒரு ஆன்மீகவாதி எவ்வாறு உண்மையான ஆன்மீகவாதியாக இருக்க முடியும்? எவ்வாறு உண்மையான குரு தத்துவத்தை போதிக்க முடியும்? பரமாத்மாவை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நம்ம பரமாத்மாவாக இருக்கணும். அப்போ ஆசிரம வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதான வாழ்க்கை அல்ல. எல்லா காலகட்டத்திலையும் போலி குருமார்கள் இருந்தாங்க, போலி ஆசிரமங்கள் இருந்தன, போலி ஆன்மீகம் இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் எவ்வாறு இப்போ ரமண பகவானை போலி சாமியார், போலி ஆசிரமவாதி, போலி ஆசிரமம், ரமணாசிரமம் அப்படின்னு பார்த்துருந்தோன்னா இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் அங்கே வருமா? அங்கே ஞான போதனை நடக்குமா? காலங்காலமாக உண்மையான குருமார்களும் உண்மையான சத்தியவான்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள், வாழப்போகின்றார்கள். இந்த பூலோகம் நிலையாக இருக்கிற வரைக்கும் உண்மையான சத்தியமான ஆசிரமம், சத்தியத்தை போதிக்கக்கூடிய ஆசிரமம், ஞானத்தை போதிக்கக்கூடிய ஆசிரமங்கள் இன்றும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன, இனிமேலும் இருக்கும். அப்போ ஆசிரமம் என்றால் பெண்கள் தங்கக்கூடாது, இரவில் அங்கே தங்கக்கூடாது. உண்மையான ஆசிரமம்னா பெண்கள் அங்கே தங்கக்கூடாது, அவங்களுக்கு தனி ஒரு இருப்பிடம் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆசிரமம். ஏனென்றால் பெண்கள் மூலமாகத்தான் அசுர சக்திகள் அதிகமாக விளையாடும். இது சத்தியம். நான் சொல்வது தீமையான பெண்கள், தீமையான மனம் கொண்ட பெண்கள் மூலமாக, காம குரோத மதமாச்சரியம் மூலமாக விளையாடும். அப்போ வந்து போகலாம். ஒரு குரு மாதாஜி இருக்காங்கன்னா மாதாஜி இருக்கலாம், குரு மாதாவாக திகழக்கூடியன்ற ஒரு பெண்மணி இருக்கலாம். இப்படி தான் ஆசிரமங்கள் இருந்தது.
யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம், கண்ட கண்ட நாயும் வரலாம், கண்ட கண்ட நாயும் போகலாம் அப்படின்னா அது ஆசிரமம் கிடையாது. இது குறிப்பிட்ட ஆசிரமத்தையோ குறிப்பிட்ட நபரையோ குறிப்பதற்காக சொல்ல வரவில்லை. அவ்வாறு எண்ணமும் எனக்கு கிடையாது. ஏன்னா காலங்காலமாக ஆசிரமங்கள் இருக்கும்போது ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம். ராவண மேலேயோ இல்லை ராமாயணம் உருவாவதற்கு உண்டான சிறு சுவடு கூடம் கிடையாது. ஏன் உண்டாயிற்று என்றால் ராவணனால் அல்ல, ராமருடைய ஆசிரமத்துக்கு காட்டில் இருக்கும் பொழுது சீத்தை, ராமன், ராவணன், லட்சுமணன் இருக்கும் பொழுது முதல்ல மண்டோதரி, இவங்க சூர்பனகை, மண்டோதரி உத்தமி, ஆனால் சூர்பனகை அசுர சக்தி குணம் மிகுந்தவள். ராமன் மீது மையல் கொள்கிறாள். ராமன் என்ன சொல்கிறான், நமக்கு வாழ்ந்து காமிச்சிட்டு போனாங்க, இப்படி தான் இருக்கணும் குடும்பம்னா, ஒருவனுக்கு ஒருத்தி தான் இருக்கணும், அத்தனையும் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. ராமனை மையல் கொள்ளும் பொழுது தான் ராமன் கூறுகின்றான், எனக்கு மனைவி இருக்கா, சீதா பிராட்டி இருக்கா, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறான். ராமனுடைய அழகில் மயங்கினவன் சும்மா இருந்தாளா? அவனுடைய தம்பிக்கிட்ட போகிறான் லட்சுமணன். ஆஹா, ட்வின்ஸ் போல் இருக்கு இவங்க 2 பேரும், இவன் சூப்பராக இருக்கானண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட மயில் விடுறான். அவன் ஒன்றும் பண்ணலை, ராமனாவது கொஞ்சம் மன்னிச்சு விட்டுட்டான். இவன் கட்ட பிரம்மச்சாரி சும்மா இருப்பானா, மூக்கை திருவி மூக்கை கொதறி அனுப்பிச்சிட்டான். அங்கே தான் ராமாயணமே ஸ்டார்ட் ஆகுது. இல்லைனா இவங்க தவம் பண்ண போனாங்க, ஆசிரமத்துக்கு போனாங்க, விஸ்வாமித்திரருக்கு உதவி பண்ண போனாங்க, அசுர சக்தியில் அழிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு ஒரு சாப்டர் முடிஞ்சிருக்கும். அப்போ ராவணன்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சூர்பனகை மூலமாக வந்த விளைவு தான் அது. இப்போ சூர்பனகை என்ன பண்ணுறா, அண்ணங்கிட்ட போகிறா. அசுர சக்தியில் எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். இவன் அடுத்தவனுடைய கணவனை தவறாக பார்த்து, சீதாவுடைய கணவனை தவறாக மையல் கொண்டது சூர்பனகையுடைய குற்றம், தவறு. விட்டாளா, லட்சுமணன்ட்ட போகிறா, அது மிகப்பெரிய தவறு, குற்றம். அதை விட 3வது பெரிய குற்றம் என்ன அப்படின்னா, இவளுக்கு ராமணனையும் லட்சுமணனையும் அடையணுன்ற நோக்கத்தோடு ராவணங்கிட்ட யாரை கொத்து விட்றா, சீதா பிராட்டியை. அண்ணா ஒரு அழகான பெண்ணை பார்த்த, அவளை மட்டும் நீ பார்த்தனா அவளை மாதிரி ஒரு அழகி யாரும் கிடையாதுன்னு யாரை கொத்து விட்றா. அப்போ எந்த அளவுக்கு அசுர சக்திகள் விளையாண்டுருக்குன்றது நமக்கு புரியும். அதுக்கடுத்து தான் ராவணன் வரான், பிச்சை எடுக்கிற மாதிரி வரான், கோட்டை தாண்டி வர. இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். மறுபடியும் ராமாயணம், இந்த மகாபாரதம் இதெல்லாம் டீப்பாக போக நான் விரும்பலை. ஏன் அப்படின்னா, இது எல்லோரும் ஒவ்வொருத்தரும் படித்து வந்த கதை, டிவியில் பார்த்துருக்கோம், சினிமாவில் பார்த்துருக்கோம், அத்தனையும் பார்த்தும் நம்ம இன்னும் திருந்தலை. அப்படின்னா இன்றைக்கி சீரியல் போடுறோம், அத்தனை இதுவும் டிவிக்கு எடுத்து நாட்டை குட்டி சவர் ஆக்கிடுச்சுன்னா இப்போ தான் செல்ஃபோன் ஆக்குது, அவ்வளோதான். அணுவுக்குள் அணுவாக இருக்கிற சக்தியும் அதுதான், அப்பால் உள்ள சக்தியும் அதுதான். அந்த சக்தியை எப்படி பயன்படுத்தணுன்றது நம்ம போய் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 4 நல்ல விஷயங்களை கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி 15,000 கெட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒன்றும் அன்னப்பறவை கிடையாது. அன்னப்பறவையாவது பால் எது தண்ணி எதுன்னு பாலும் தண்ணியும் தான் கலந்து கொடுத்தா. இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம், அதை உணர போகிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி கோடானு கூடிய தீய விஷயங்கள் இருக்கின்றன. அப்போ அந்த காலத்தில் தவம் பண்ண ஆகர்ஷணம் உள்ள ஆசிரமங்கள் இருந்தன, இப்பையும் இருக்கின்றன, நாளைக்கும் இருக்கும். அப்போ ஆசிரமம் என்பது என்றால் என்ன, ஆசிரமம் எவ்வாறு இருக்க வேண்டும், ஆசிரமங்கள் பொருளாதார ரீதியாக பணத்திற்காக ஆசைப்படக்கூடாது. இண்டிவிஜுவலாக யாருக்கும் தனிப்பட்ட முறையில் யாகமோ வழிபாடோ பண்ணக்கூடாது. உலக நன்மைக்காக இயங்கக்கூடிய ஆசிரமம் தான் உண்மையான ஆசிரமம், மீதெல்லாம் போலி ஆசிரமம். 2வது நித்திய பூஜை நடக்கணும். 3வது யாகம் நடக்கணும். யாகம் நடக்காத ஆசிரமமே கிடையாது. அன்னதானம் இல்லாத ஆசிரமமே கிடையாது.
இதை மீறி பொருளாதார ரீதியாக ஆசைப்படுற ஆசிரமமும் கிடையாது. இன்றைக்கி 100 கொடுத்தானா, 50 கொடுத்தானா, 500 கொடுத்தானா, 1000 ஆட்டதை சுருட்டுடா ஆண்டி அப்பாவா, ஏதோ ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி போகிற ஆசிரமம் கிடையாது. அதுக்கெல்லாம் என்ன கேட்டால் இந்த மாதிரி போலி ஆசிரமங்களை சீல் வச்சிடலாம். இந்த தாந்திரிகம் பண்ணுற ஆசிரமங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்குது. தனிப்பட்ட நபருக்கு செய்கிற ஆசிரமங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் சீல் வச்சிடலாம். என்னென்னா இது சட்ட ரீதியாக மாந்திரிகம் இன்றைக்கி அசுர சக்திகள் மூலமாக அந்த அசுர சக்திகள் விளையாடுது அப்படின்னா அதெல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா இறை சக்திக்கு இருக்குது. அந்த இறை சக்தி இப்போ யார்கிட்ட இருக்குன்னா காவல்துறைக்கிட்ட இருக்குது. இப்போ காவல்துறையிலே சட்டத்திட்டங்கள் உண்டு. மாந்திரகம் பண்ணக்கூடிய ஆசிரமங்களை, மாந்திரகம் செய்யக்கூடிய மாந்திரிகவாதிகள், நரபலி கொடுக்குறான், என்னென்னமோ கொடுக்குறான், பலி கொடுக்குற நரபலி கொடுக்குறவங்களாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிது. அப்போ போலீஸ்கிட்ட அந்த பவர் இருக்குது. ஏன் செய்ய மாட்டேன்றாங்கன்னா நம்மளை ஏதாவது தாக்கிடுமோ, நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணிடுமோ, நம்ம ஏதாவது பண்ணிடுமோ. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காவலர்களும் வேல் பூஜை செய்ய வேண்டும். உண்மையும் சத்தியத்திலையும் வாழறவங்க. இந்த வேல் பூஜை செய்யக்கூடிய காவலர்கள் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எந்த மாந்திரிகவாதியாக இருந்தாலும் சரி, வேல் வழிபாடு செய்யக்கூடிய, குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய, ஆன்மீக சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஆன்மீக தொடர்புள்ள காவல்துறை அதிகாரி யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்போ ஒவ்வொரு ஆசிரமமும் ஒவ்வொரு மனிதனுடைய பக்கபலமாகவும் பேக்ரவுண்டில் இருக்கணும். அந்த ஆசிரமம் அவனுக்கு பின்புலமாக இருக்கிறது ஆசிரமம்தான். அப்போ ஒரு ஆசிரமம்னா நித்திய பூஜை நடக்கணும். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் திதியில் யாகம் நடக்கணும், அன்னதானம் நடக்கணும். அறவே இந்த செல்ஃபோனு, இந்த திரைப்பட கூத்து, மது மாது சூது இருக்கக்கூடாது. ஆடல் பாடல் கொண்டாட்டம் இருக்கக்கூடாது. நாம சங்கீர்த்தனை நடக்கணும், சத் சங்கம் நடக்கணும். அதுதான் ஆசிரமம். அங்கே ஒவ்வொருத்தரும் சங்கல்பம் பண்ணிட்டு போகணும், அடுத்த முறை நான் இந்த தவறை பண்ண மாட்டேன்னு. ஆசிரமம்னா கொலை பண்ணவனும் வருவான், கற்பழித்தவனும் வருவான், பஞ்சமா பாதங்கள் செய்யறவனும் வருவான். அது பாவம். அந்த பாவத்தை யாகங்கள் மூலமாக தான் கழிக்க முடியும். அதுக்கு பக்கபலமாக இருக்கிற சீடர்களும் இருக்கணும். உண்மையான சத்தியத்திலையும் தர்மத்திலையும் வாழற சீடர்கள் இருக்கணும். ஜால்ரா போடுற சீடர்கள் இருக்கக்கூடாது. குருவே இது தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய நக்கீரன் போன்று இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யம் இருக்கணும். எரிச்சா எரிச்சிட்டு போ. நக்கீரனை வெளிப்படுத்துறதுக்கு தானே சிவபெருமான் அந்த திருநடனத்தை புரிஞ்சார். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்ட்டு. அப்போ நாம் யாரும் ஒரு குறிப்பிட்ட சார்ந்த இயக்கத்தையோ அல்லது நம்ம குறிப்பிட்ட எதையும் சார்ந்து இல்லை. நம்ம எல்லாருமே இறை சக்தி தான் இயக்கி கொண்டு இருக்கின்றது. எத்தனையோ ராமகிருஷ்ணா குருகுலங்கள் இருக்கின்றன. உண்மையும் சத்தியத்தையும் போதிக்கூடிய குருகுலங்கள் இருக்கின்றன. அப்போ ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஏன் ருஷ்யாவிலையும் ரிஷிகள் இருந்தாங்க, யாகங்கள் பண்ணாங்க. ருஷ்யாவை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அது ரிஷிகள் தவம் பண்ண பூமி அது. ரஷ்யாவையும் இந்தியாவையும் யாராலையும் எந்த காலகட்டத்திலையும் எதுவுமே பண்ண முடியாது. பாரத பூமியும் அந்த ருஷ்ய பூமியும். ஏன்னா ரிஷிகள் வாழ்ந்த இடம். ருஷ்யான்லாம் சும்மாலாம் பேர் வைக்கல. ரிஷிகள் வாழ்ந்த இடம் தான் ருஷ்யா. அப்போ அந்த காலகட்டத்திலேருந்தே பாரதத்துக்கு பின்னாடி அது எந்த ராஜா, ராமனே ஆண்டாலும் சரி, தசரதன் ஆண்டாலும் சரி, குருமார்கள்ட்ட தான் கன்சல்ட் பண்ணுவாங்க. ராஜானா ஒரு நாட்டை ஆள்ற ராஜாவாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி, சராசரி நிலையால் இருந்தாலும் சரி, ஒரு குருமார்கள் வழிகாட்டுதல் வேண்டும். மாதா
பிதா குரு தெய்வம். இந்த குருமாரை எப்படி நல்லவனா கெட்டவனான்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கே ஒரு பிறவி போயிடும் போல இருக்கு. ஏன்னா எவன் நல்ல குருமாரு எவன் கெட்ட குருமாருன்னு தெரியல. உனக்கு ஞானத்தை மட்டும் போதிக்கிறான், இது நிலையற்ற வாழ்க்கை, உன்னால் பிறருக்கு நல்லதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருன்னு எந்த குரு சொல்கிறானோ அவன் தான் உண்மையான குரு. இல்லை உனக்கு பதவியை தக்க வச்சு தரேன், உனக்கு குடும்பத்தை தூக்கி நிமித்திடுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிற குருமார்கள்லாம் குருமார்கள் கிடையாது. இது ஒரு கனவு. பணத்து மேலே ஆசை வைக்காத, பதவி மேலே ஆசை வைக்காத அப்படின்னு எவன் ஒன்று சொல்கிறானோ அவன் தான் உண்மையான குரு. இது நிலையற்ற வாழ்க்கை. இன்றைக்கி சத்தா நாளைக்கு பால் கிடையாது, இன்றைக்கி சத்தா இன்றைக்கே பால். அப்போ மனுஷன் திருந்துவானா திருந்த மாட்டானான்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், காலங்காலமாக ராஜாக்களையும் மக்களையும் காத்தது எது? ஆசிரமம். ஆசிரமத்தில் இருக்கிற குருவான விஸ்வாமித்திரர் சொல்லுவார், அப்பா இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணு, இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய, இவனை இப்போ போய் போர் தொடு, இப்போ போர் தொடுக்காத, எல்லாமே குருமார்கள் தான் சொல்லி கொடுப்பாங்க. கிருஷ்ண பரமாத்மா தான் அர்ஜுனனுக்கு குரு. அப்போ ராமனுக்கு குருவாக இருந்த அகஸ்திய பெருமான், வசிஷ்டர் குருவாக இருந்திருக்காரு, விஸ்வாமித்திரர் குருவாக இருந்திருக்காங்க, புஜண்ட மகரிஷி குருவாக இருந்திருக்காங்க. அப்போ இந்த குருனா யார்? குருன்ற தன்மை எங்கே இருக்கும்? குரு எங்கே இருப்பார்? குரு ஆசிரமத்தில் தான் இருப்பார். ஆசிரமத்தில் அவருக்கு குரு தட்சிணை கொடுத்து அவரை பாத பூஜை பண்ணி அவரை குருவாக ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறத கேட்டு நடக்கணும். ஸோ சிம்பிள். குரு என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நட. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் அருபமாகவே உன் கூட இருந்து வழி நடத்துவார். அவர் எப்பயுமே உன் கூட இருப்பார். அவர் பேர் தான் குரு. தூள சரீரமாக இல்லை. நீ எங்கே போனாலும் உன் மூக்கணாங்கயிறு அவர்கிட்ட இருக்கும். தம்பி கொஞ்சம் ரூட்டு மாறுறானேன்னு அவர் உன் மூக்கணாங்கயிறு அங்கே இருக்கும், அங்கேருந்து பார்த்துக்குவார். குரு இல்லாத வித்தை பாழ். இதுதான் சத்தியம். அப்போ குருனா என்ன, ஆசிரம்னா என்ன, இதுதான் இன்றைக்கி நம்ம சத்சங்கத்தில் நான் எடுத்துக்கொண்ட ஒரு விவாதம். அப்போ ராவணனை வீழ்த்துறது அவ்வளவு எளிதல்ல. மண்டோதரி பயங்கரமான ஒரு ஸ்ரீவித்யா உபாசகி. ராவண மிகப்பெரிய சிவபக்தன். மகன் இந்திரஜித்தோ பிரத்யங்கரா யாகம் பண்ணுறவன், அவனும் ஒரு பெரிய தெய்வீகத்தை சக்தியே வச்சிருக்கிறவன். இவர்களாம் வீழ்த்துறது யார்? அகஸ்தியர். ஆதித்ய இருதயத்தை உபதேசம் பண்ணார், வீழ்த்த முடிஞ்சது. விஸ்வாமித்திரர் ராமருக்கு உபதேசித்த மந்திரம்தான் அதிபலா மந்திரம். அந்த மந்திரமும் கை கொடுத்தது. அப்போ ஆனானப்பட்ட பெருமாளே அவதாரமாக எடுத்து வந்தாலும் அவங்க எங்கே போய் தங்கியிருந்து உபதேசம் பெற்றாங்க? ஆசிரமத்தில் தான் போய் தங்கி உபதேசம் பெற்று, மந்திர உபதேசம் பெற்று அவங்க தான் எதிராளியை வீழ்த்தினாங்க, அசுர சக்திகளை அழித்தாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் அல்ல. அகஸ்தியருக்கு தெரியும் ராமன் யாருன்னு, ஆனால் ராமனுக்கு தெரியாது. அப்போ எந்த மந்திரங்களை எந்த சக்தியிலேருந்து வருதோ அதே சக்தி கொடுத்து அதே சக்தியை தக்க வச்சுக்கிறது தான் உண்மையான ஆசிரமம். அப்போ ஆசிரமம் என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும்? மறுபடி சொல்கிறது அதுதான். நித்திய பூஜை நடக்கணும், அமாவாசை பௌர்ணமியில் யாகம் நடக்கணும், எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும், தனிப்பட்ட முறையில் யாருக்கும் எந்த விதமான எதுவும் செய்யக்கூடாது, சுதந்திரமாக இயங்கணும், நித்திய அன்னதானம் நடக்கணும், பொருளாதார ரீதியாக எந்த விதமான எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, பெண்கள் தங்கக்கூடாது, குரு என்று இருக்கும்போது குரு மாதாஜி என்ற ஒரு பெண் வேண்டுமானால் இருக்கலாம். இப்படி தான் காலங்காலமாக ரிஷி பத்தினியும் இருந்தாங்க. அகஸ்தியர் இருந்தார், லோபமுத்ரா அம்மா 2 பேரும் இருந்து
ஆசிரமங்கள் குடியில் பார்த்துக்கிட்டாங்க. விஸ்வாமித்திரரும் குமுதவள்ளி தாயார், அத்திரி மகரிஷி, அனுசயா தேவி. அப்போ ரிஷியும் ரிஷி பத்னியுமா இருந்து வாழ்ந்து காமிச்சிட்டு போனாங்க. வசிஷ்டரும் அருந்ததி. ஏன் அருந்ததி பார்த்து நம்ம பாத்தியான்னு கேட்குறாங்க இன்றைக்கி. அருந்ததி மாதிரி ஒரு பத்னியும் அருந்ததி மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுன்ற அந்த பெண்ணுக்கு உபதேசம் பண்ணுறாங்க திருமண சடங்கின் போது. இன்றைக்கி அதெல்லாம் மறந்துட்டு எதையோ பிடிச்சி தொங்கிட்டு இருக்கும். ஆகையால் ஒரு ஆசிரமம் என்றால் அங்கு சத்சங்கம் நடக்க வேண்டும், நித்திய பூஜை நடக்க வேண்டும், அமாவாசை பௌர்ணமியில் உலக நன்மைக்காக யாகம் நடக்க வேண்டும். தனிப்பட்ட நபருக்கோ பொருளாதார ரீதிக்காகவோ பணத்திற்காக இயங்கக்கூடாது. ஒரு நந்தவனம் இருக்கணும். ஒரு ஆசிரமம்னா ஒரு பசுவும் கண்ணுக்குட்டியும் அந்த ஆசிரமத்தில் கண்டிப்பாக இருக்கணும். கோசாலை இருக்கணும், நந்தவனம் இருக்கணும். ஞானத்தை மட்டும் போதிக்கணும். இது நிலையற்ற வாழ்க்கை. ஆசிரமத்தை எப்படியாவது நடத்தணும், புகழ்பெற்ற தலமாக விளக்கணுன்றதுக்காக பணத்துக்காக ஆசைப்படக்கூடாது. உண்மைக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டு, தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டு இயங்க வேண்டும். மது மாது சூது இருக்கவே கூடாது. அது டான்ஸ் பண்ணுற கிளப்பு கிடையாது. அது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய தோஷம். இல்லைன்னா இறைவன் நினச்சான்னா இந்த ஆசிரமத்தெல்லாம் ஒரு தூசி மாதிரி உப்புன்னு ஊதி விட்டுட்டு போயிடுவான். அவனை ஊதுறதுன்னா, புல்லாங்குழல் ஊதுற கிருஷ்ணனுக்கு ஊதுறதுன்னா ரொம்ப ஈஸி. புல்லாங்குழல் கையில் வச்சுக்கிட்டு அவன் பசுமாட்டுகளை மட்டும் புல்லாங்குழல் ஊதி மயக்கி வச்சிடல. ராதையை போன்று எத்தனையோ பெண்களை மயக்கி வச்சுக்கிறதா இல்லை, ஞானத்தை போதிக்கிறான் புல்லாங்குழல் மூலமாக. அவன் ஒரு ஊதுனான்னா இந்த என்டையர் பிரபஞ்சமே என்ன ஆகும்? உப்புன்னு ஊதிட்டு போயிடுவான். ஒரு புயல் காற்று கொஞ்சம் டிகிரி கூட்டிகிட்டே இருக்கும், ஒன்றும் இல்லை. ஒரு கார் இயங்கிறதுக்கு இத்தனை பாஸ்கல், இவ்வளோ ப்ரெஷர் தான் காற்று இருக்கணும்னு இருக்குது. இப்போ டூ வீலர்னால் முன்னாடி ஒரு 30யும் பின்னாடி டயரில் ஒரு 40ம், காராக இருந்தால் 30ம் அளவுக்கு இந்த மாதிரி காற்று இருக்கணும்னு இருக்குது. இன்னும் அதிகமாக வச்சா டயர் வெடிச்சிடும். அப்போ அவன் நினச்சானா ஒரு காற்று மாதிரி ஊதுறதுக்கு ஒரு இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் காற்று கடல் கரை காட்டுறாங்க, எதாக இருந்தாலும் வீசணும்னு ஒரு புயலை கொண்டு வரான். அவன் நினச்சானா இந்த உலகத்தை ஒரு க்ஷணத்தில் முடிச்சிருவான். கிருஷ்ணன் பரமாத்மா. அதுக்கு தான் மற்ற எந்த அவதாரங்களுக்கும் கல்கி அவதாரம் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாது. கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணன் கூட இருக்கும்போது வாழ்ந்த மக்களுக்கு கிருஷ்ண அவதாரம்னு தெரியாது. இப்போ கல்கி அவதாரத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா கல்கி எந்த ரூபத்தில் எப்படி வருவார் நமக்கு தெரியாது. அப்போ கிருஷ்ண பரமாத்மான்றது ஏன் அது மிகப்பெரிய சொரூபமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இறைவனுடைய சக்திக்கெலாம் நம்மளாம் ஒரு தூசு மாதிரி. இயற்கை சீரிச்சுன்னா நம்மளால் தாங்க முடியுமா? இன்னும் அசைவத்தை சாப்பிட்டு இன்றைக்கி பொங்கலுக்கு அடுத்த நாள் ஒரு ராஜாலாம் வீதி உலா போகிற மாதிரி ஒரு வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போனால் எங்கே பார்த்தாலும் மாட்டுக்கறி, மனுஷங்கறி மட்டும்தான் அங்கே கூறு போட்டு விற்கலை. நாயா பேயா கூட்டமாக இறைச்சியை தின்று சாப்பிட்றாங்க. இது எவ்வளோ மிகப்பெரிய பாவனே அவனுக்கு தெரியல. அப்போ இந்த ஆசிரமங்கள்லாம் எங்கே போச்சு, எங்கே போனாங்க இந்த குருமார்கள்லாம்? இப்படி இறைச்சியை வெறி கொண்டு தின்னா, மிருகத்தை தின்னா மிருக குணம் தானே வரும். இதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா? இந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியிலேயே போக முடியல. ஞாயிற்றுக்கிழமான சிக்கன் அது என்ன, அது ஒரு ஃபேமஸ். அது இறைச்சியை சாப்பிட்றது கேவலமாக நினைக்கணும், இறைச்சியை சாப்பிட்றவனையும் கேவலமாக நினைக்கணும், இறைச்சியை விற்கிறவனையும் கேவலமாக நினைக்கணும், அந்த இறைச்சி பக்கம் போகிற அத்தனை ஜென்மங்களையும் கேவலமாக நினைக்கணும். அதை ஒரு பெருமையாக வேறு பேசுகிறான். அடுத்த உயிரை கொன்று சாப்பிட்றவங்க ஒரு மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளே கிடையாது. எவ்வளோ ஒரு கேவலமாக இல்லை? ஒரு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை சிக்கன் கடை, எத்தனை இறைச்சி கடை. ஏன்னா வள்ளல் பெருமான், எம்பெருமானார் வள்ளல் பெருமான் இருந்திருந்தார்னா ரத்த கண்ணீர் விடுவார். எங்கே போனார் ஏன் வள்ளல் பெருமான்? கடலூரும் வடலூரும் ஒன்றாகி சுனாமி வந்தால் தான் மறுபடியும் அவர் வருவாரா?
அப்போ ஆசிரமங்களும் இத்தனை இதுவும் எங்கே போச்சு? தெய்வீகம் எங்கே போச்சு? அசுர சக்தி ஏன் இவ்வளோ சூழ்ந்துருக்கு? எத்தனை கோழிகளை நாமக்கல் ஆஞ்சநேயர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இன்றைக்கி நாமக்கல்னு ஆஞ்சநேயரை சொல்ல மாட்டேன்றான், முட்டையும் இறைச்சியும் தான் சொல்கிறான். அப்போ எந்த அளவுக்கு அசுர சக்தி வாழ்ந்து இன்றைக்கி தலை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கு. அதை முளையிலே கிள்ளி எறிய முடியல. அப்போ யுகமாற்றம் வரலன்னா அவங்க ஒரு க்ஷணத்தில் இயற்கை சீற்றம் வர மாதிரி அழிச்சிட்டு போயிடுவாங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் சிக்கன் மட்டன் சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடணும், தாராளமாக சாவலாம். சாவ போகிறோம் நினச்சிக்கிட்டே சாப்பிடுங்க. சிக்கனை சாப்பிடும்போது நம்ம சீக்கிரம் சாவ போகிறோம் நினச்சிக்கிட்டு சாப்பிடுங்க. செத்தா பிறவியாவது முடியும். குடிச்சிட்டு சாவுறியா? சாவு, தாராளமாக சாவு. இப்போ எந்த கவர்மெண்ட்டும் குடி வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேட்டுன்னு சின்ன இதில் போட்டுட்டு புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் போட்டுட்டு போயிடுவாங்க. சாவ போகிறது நீ தான். அப்படி கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவுறோன்னா தாராளமே சாகட்டமே. குடிச்சிட்டு சாகுறோன்னா சாகட்டும். இப்போ என்ன அப்படின்னு அரசு நிலைப்பாடு எடுக்க முடியாமல் இருக்குன்னா, கடையெல்லாம் டாஸ்மாக் எல்லா கடையும் மூடிட்டோன்னா கள்ளச்சாராயம் காய்ச்சுவான். அதுக்கு காவல்துறையும் உடந்தையாக இருக்கணும், அரசியல்வாதிகளும் 4 பேர் செத்துக்கிட்டே இருப்பான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திறந்தோம் அப்படின்னா அதுலேயும் சாவறான், இதுலேயும் சாவறான். இப்போ மனுஷன் சாவறதுனால என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு பிரயோஜனம், அடுத்த பிரிவு சீக்கிரம் எடுத்துடலாம். குடிச்சிட்டு சாவறோன்னா சாகட்டும். முதல்ல அரசுன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, வேற அறுக்கணும். அதர்மத்தையும் அசுர சக்திகளுடைய மூலத்தை வேறு இருக்கணும். அது எப்படி சாத்தியம்? அப்போ நல்ல ஆசிரமங்களும் குருமார்களும் வழிகாட்டுதல் படி தான் ஒரு அரசு இயங்கணும். அதுவே இல்லாத போது எப்படி அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாரையும் தனிப்பட்ட முறையில் எந்த அரசியல் அமைப்பையோ தனிப்பட்ட யாரையுமோ இந்த இதில் பேச வரல. இன்றைக்கி உண்மையிலே போன ஜென்மத்து பிறவி ஒரு ராம அவதாரத்தில் ராமர் கூட இருந்த ஒரு ஆத்மா இப்போ பிறக்குதுன்னா அது ஐயோ நான் பிறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடியே போயிடும். அதனால் ஒரு நாட்டையோ ஒரு வீட்டையோ ஒரு ஊரையோ ஆளுமை பண்ணக்கூடிய தன்மை ஆசிரமங்களுக்குத்தான் உண்டு. ஆசிரமங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், குருமார்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், சீடர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், மக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒட்டுமொத்த அமைப்பு தான் உலக நன்மை என்று நாம் விவாதித்தோம். அனைவரும் நல்ல குருமாரை தேர்ந்தெடுத்து தெய்வீக வழிபாட்டை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். வேறு எந்த நோக்கமும் அல்ல. இது யாரையும் தனிப்பட்ட நபரையோ தனிப்பட்ட இயக்கத்தையோ தனிப்பட்ட அரசியல் அமைப்பையோ தனிப்பட்ட நபரையோ காயப்படுத்துவதற்காகவோ புண்படுத்துவதற்காகவோ பேச வேண்டிய அமைப்பும் கிடையாது, பேச வேண்டிய சூழ்நிலையும் கிடையாது. யாரையும் குறிப்பிட்டு பேசுபவை அல்ல. ஒரு ஆத்ம ரீதியாக ஆத்மார்த்தமாக உலக நன்மைக்காக இந்த பாரத பூமியில் சித்தர்களும் ஞானிகளும் தோன்றினார்கள், தோன்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்பதுதான் சத்தியம். பாரத பூமியை யாராலும் எதையும் செய்ய முடியாது. அது சத்தியத்தின் பிறப்பிடம், சத்தியமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் சத்தியம். எனவே நல்ல ஆசிரமங்களை தேர்ந்தெடுத்து நல்ல குருமார்களை தேர்ந்தெடுத்து செல்லும் பொழுது காந்தம் எவ்வாறு இரும்பை ஈர்க்கின்றதோ அவ்வாறு ஈர்த்து கொள்ளும். உண்மையில் குருவை சீடன் தேடுவது கிடையாது, குருவே நல்ல சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார் என்பது திண்ணம். நம்ம சும்மா இருந்தால் போதும், குரு ஆட்கொள்ளுவார். அது புஜண்ட மகரிஷியோ அகஸ்திய பெருமானோ வசிஷ்டரோ விஸ்வாமித்திரரோ பிருகு மகரிஷியோ
அவங்களும் நம்மளை ஆட்கொண்டு ஆசிரமத்தில் உட்கார வைப்பாங்க, ஆசிரமத்தை தொடர்பை ஏற்படுத்துவாங்க. அதனால் நம்மளுடைய நோக்கம் நம்ம எங்கே இருக்கோம், எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம் அப்படின்றத நம்ம உற்று நோக்கி எப்படி வேணாலும் வாழறதுன்றது வாழ்க்கை கிடையாது. இப்படி தான் வாழணுன்றது தான் வாழ்க்கை. அதனால தான் பாரத பூமியில் பிறந்திருக்கோம். எப்படி வேணாலும் இருக்கலான்றது ஆசிரமம் கிடையாது. இப்படி தான் இருக்கணுன்றது தான் ஆசிரமம். அதுதான் ஆசிரம வாழ்க்கை. அதனால் எல்லாரும் ஆசிரமம் சார்ந்த ஒரு வாழ்க்கை தான் அது இல்லறமோ துவரமோ அது உன்னதமான உயர்ந்த வாழ்க்கை. குருமார்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தெய்வோ, குரு சாட்சாத் பரபிரம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக. 5 இலக்கணம் தந்த அகத்தியரே, சித்த வெட்கை கொண்ட சிவயோகியே, கடலுண்ட காருண்யரே, கும்பமுனி குருவே, சரணம் சரணம் சரணம். கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி எண்ணமதில் நினைவாகி இதயமதில் அன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயல் யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உன்னாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதனின் தாளே போற்றி, என் குருநாதனின் தாளே போற்றி. ஓம் ஹ்ரீம் பம் படுகாய் ஆபுருணாய குருரோடுகாய் ஹ்ரீம் நமக. ஓம் ஹ்ரீம் பம் படுகாய் ஆபுருணாய குருரோடுகாய் ஹ்ரீம் நமக. ஓம் ஹ்ரீம் பம் படுகாய் ஆபுருணாய குருரோடுகாய் ஹ்ரீம் நமக. காலபைரவர் திருவடியிலே போற்றி 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 போற்றி. கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி எண்ணமதில் நினைவாகி இதயமதில் அன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயல் யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உன்னாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதனின் தாளே போற்றி, என் குருநாதனின் தாளே போற்றி. காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாக மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காட சண்டிகேசர் வாப்பானவாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. நடராஜர் ஸ்துதி. மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்மனாட கோணாட வானொலுகு கூட்டமெல்லாமாட குஞ்சர முகத்தனாட குண்டலமிரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி 18 முனியட்ட பாலகருமாட நரை தும்பை இருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனைப்பாட என நாடி இது வேலை விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என இன்ற தில்லைவாழ் நடராஜனே. அருணாச்சலம் பொதிகாச்சலம் தக்ஷணாமூர்த்தி, அருணாச்சலம் பொதிகாச்சலம் தக்ஷணாமூர்த்தி. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்திடுவுரை கருத்தன்மையில் நடக்குகின் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்திடுவுரை கருத்தன் நடக்கும் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்திடுவுரை கருத்தன் நடக்குகின் வேலே. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. அருணாச்சலம் பொதிகாச்சலம் தக்ஷணாமூர்த்தி. ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக. நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.